எங்கடா இவ்வளவு வேகமா நடந்து போயிட்டு இருக்க? ஆபீஸுக்கு தாண்டா. பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துக்கு நடந்தே போயிடலாம்னு ஷார்ட் கட்ல கூத்து போயிட்டு இருக்கோம். நல்ல ஆளா நீ. அப்படி நம்ம தரத்துக்கு நீ ஒரு ரிக்ஷாக்காரன் பழகிற முறை எனக்கு ரசிக்கல. என்னங்க நம்ம தரம்? 2 பேரும் ஒரு பத்திரிக்கைக்கு உதவி ஆசிரியர் இருந்துட்டு இருக்கோம். ஒரு ரிக்ஷாக்காரன் போனா வராங்க. நிறுத்தியா? நீர் நானும் இன்னைக்கு தாயா பழகுறான். அவன் 5 வயசுல இருந்து என் கூட ஒன்னா படிச்சவன். 5 வயசுல படிச்சிருந்தா அன்னைக்கு நிலைமைக்கு தகுந்தபடிதான் மாத்திக்கணும். நிலைமை என்னங்க உங்க நிலைமை? இதான் ஃபைல். எஸ்எஸ்எல்சில அன்னைக்கே ஃபெயில். ஃபெயில் தான். இன்னைக்கு உத்தியோகம் எங்கயா உத்தியோகம்? கூலி வேலை தானையா? அவனுக்காவது சொந்தமா ஒரு ரிக்ஷா இருக்கு. உனக்கு எனக்கு என்ன இருக்கு? நீட வேண்டாம். என்னடா? ஒண்ணு இல்லடா. உன்னை பத்தி என்னமோ நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா பேசினாரு. எல்லாம் கேட்டேன். யோ எஸ்எஸ்எல்சி கோட்டு ஃபேக்ட். இந்தாயா, நீ மாசம் 30 நாளா உட்கார்ந்து சம்பாதிக்கிறையா? நான் ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி அப்பப்ப சம்பாதிக்கிறேன். அந்த காலத்திலேயே ஓசி சாப்பாடும் 10வது வரைக்கும் ஓசி படிப்பு இருந்திருந்தா நானும் உன்ன மாதிரி படிப்பு முடிச்சுட்டு ஃபைலையும் பிளாஸ்கையும் தூக்கிட்டு சுத்திட்டு இருப்பேன். என் நல்ல காலம் தப்பிச்சுக்கிட்டேன். வேண்டாம், நீ ஏறா வண்டியில. ஏண்டா உன் ரிக்ஷாவில நான் ஏறதா? ஏண்டா அந்த காலத்துல பச்சை குதிரை தாண்டும் போது முதுகுல ஏறல, இப்ப வண்டியில ஏறினாடா. அதானே இது. ஏறா நீ. அதெல்லாம் முடியாது. விட மாட்டேன்டா. அதெல்லாம் முடியாது. விஜயன், டேய். நீலகண்டனா, என்னடா சௌக்கியமா இருக்கியா? ஏதோ இருக்கப்பா. குட். நீலகண்டா, என்னடா யாரா அது? தெரியல. அதான் நம்ம கூட படிச்சான விஜயன். அவன் தான் ஒரே கிளாஸ்ல பல வருஷம் படிச்சானடா. அவனை தெரியாதா எனக்கு? தினசரி பாக்குறேனே. அவனை கேட்கலடா. பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது புடவை. அதாரா பேசாரா? அவன் ஒய்ஃபா இருக்க போகுது. ஏண்டா புடவை கட்டது பூரா அவன் ஒய்ஃபா? மொத்தம் எத்தனை வைஃப்டா அவனுக்கு? டேய், ஆரம்ப காலத்துல நானும் சந்தேகப்பட்டுதான்டா கேட்டேன். அவன் தனக்கு கல்யாணமே ஆகலைன்னு சொல்றான். இனிமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான்டா. அவனை கேட்டுருமா? என்ன வச்சுக்கிட்ட சொல்லுவான்? அவன் பல பேருக்கு மத்தியில பல பேரை அவனை வாரி விட்டுருக்கான்டா. அவனுக்கு ஏண்டா அதெல்லாம்? ஏண்டாவா தினசரி ஒன்னா இழுத்துட்டே போறான். நேத்து போச்சு இதே மூட்டை பூச்சி வண்டியில, இன்னைக்கு இது போகுது. பேசுறா. அவன் காதுல விழுந்தா கத்த போறான். அதெல்லாம் சிங்கமான ஆள்றா. இந்த விஷயத்துல காதல விழுந்தாலும் கண்டுக்க மாட்டான். பாரு, ஸ்டார்டிங் ட்ரபிள் வலி வலின்னு வலிச்சுதான் இருக்கிறான். என்னடா விஜயன் சார், ஸ்டார்டிங் ட்ரபிளா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. சடனா பிரேக் போட்டதால ஸ்டக்கப் ஆயி போச்சு. என்ன ஆளுப்பா நீ? இப்படி எல்லாத்தையுமே பழைய மாடலா வச்சுக்கிட்டு பப்ளிக்ல சடனா பிரேக் போடக்கூடாதுப்பா. என்ன பண்றது? நீ எங்களுக்கு பழைய ஃப்ரெண்டா போயிட்டா வேற வழி இல்ல. நீலகண்டா, ஒரு கை பிடிச்சி தள்ளு. என்னப்பா இந்தியன்ஸ் உங்க வண்டியை தொடலாமா? ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளுங்கப்பா. இப்ப கேப்பாரு இந்தியன்ஸ் வேணும்னு. ஏன் நிக்கிறீ? தள்ளியா? அவரை போய் ஆளை பார்த்தாலே தள்ளாத ஒரு மாதிரி இருக்காரு. அவரை போய் தள்ளு தள்ளுன்னு. நான் தள்ளாதவன் தள்ளுறேன் பாரு. தள்ளு. வண்டி தள்ளியா? இன்னைக்கு ராஜாராம் சார் வசமா மாட்டிக்கிட்டார் சார். என்ன என்ன என்ன? பின்புத்தின்னு நம்ம பேப்பர்ல எழுதினார்ல சார். ஆமா. அந்த பேப்பர் கையில எடுத்துட்டு சினிமாவிலே எங்கே அந்த பாண்டியன் வந்த கண்ணகி மாதிரி எங்கே அந்த ராஜாராம் அப்படின்னு சீடு வந்துருக்கு சார். ஒரு பொண்ணு ராஜாராம் என்ன? ராஜாராம் என்ன ஆகிறதுக்கு அவர் இன்னும் வரவே இல்லையே சார். வருவாருமா அப்படின்னு அவர் ரூம்ல அந்த பொண்ணை உட்கார வச்சிருக்கேன் சார். சார் அவர் வந்தா எல்லாம் இருக்கு வேடிக்கையே. வாங்க சார். மிஸ்டர் ராஜாராம் வாங்க. நான் தெரியாம என்ன மன்னிப்பு கேட்க போறீங்க இல்லையா? ஐயோ, நான் சொல்றத கேட்க போறீங்களா இல்லையா? நான் ராஜாராம் இல்ல. ராஜாராம் இல்லன்னு சொல்லி என்ன ஏமாத்தான் பாக்குறீங்களா? நான் ஒண்ணு ஏமாற மாட்டேன். பொண்ணுதானே, ஏமாற மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே ஏமாறுறதுல ஒரு திருப்தி. அப்படித்தானே இதுல எழுதிருக்கீங்க. ஏன் மிஸ்டர், பெண் புத்தி பின் புத்தின்னு எழுதிருக்கீங்களே. பெண்ணுக்கு புத்தி பின்னாலேயாவது வருது, ஆணுக்கு புத்தி எப்பவுமே வருது இல்லைங்கிறத ஒத்துக்கிறீங்களா? என் புத்தி என்னை விட்டு எப்பவும் போனதில்ல. அதனால ஆம்பளைங்களுக்கு புத்தி முன்னால வருதா பின்னால வருதான்னு எனக்கு தெரியாது. பெண்களை பத்தி தாறுமாறா எழுதுறதும் பேசுறதும் தான் உங்க தொழிலா? உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்ல? இது வரைக்கும் கிடையாது. இனிமேலும் அக்கா தங்கச்சி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. இருக்கிற நிலவரப்படி ஒரு காதலி. காதலி? பெண்களை பத்தி இவ்வளவு கேவலமான அபிப்பிராயம் வச்சிருக்கிற உங்களை எந்த பொண்ணு காதலிப்பா? சொல்ல முடியாது. அவசரத்துல உன்னை செய்துட்டு சாவகாசத்துல சங்கடப்படுறதான பொண்ணு. அதனால என்னை ஒருத்தி லவ் பண்ணாலும் பண்ணிடலாம். பெண்கள் அவசரக்காரங்க, எதையும் ஆராய்ச்சி பார்த்தா முடிவு பண்றவங்க நிரூபிக்க உங்களால ஒரு பெண்ணை உதாரணம் காட்ட முடியுமா? முடியும். சொல்லுங்க. சொல்லணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லிடுவேன். அதான் சொல்லுங்க. சொல்லுங்க. என்னப்பா நீலகண்டம்,
யமகண்டத்துல புறப்படுறமே நினைச்சேன். இங்க என்ன கண்டம்? உண்மை கண்டம் பண்ண வந்தவங்க தான் ஐயா. இடம் மாறி நீலகண்டத்துக்கிட்ட வந்துட்டாங்க. நீலகண்டமா? அப்ப நீங்க ராஜாராம் இல்ல? இல்லன்னு தான் முதல்லயே சொன்னனே. நான் ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு நீங்க ஏமாந்தீங்க. பெண்களை பத்தி ராஜாராம் எழுதுனது 100க்கு 100 உண்மைங்கிறத நீங்களே நிரூபிச்சிட்டீங்க. பெண்கள் அவசரக்காரங்க, ஆராயாம முடிவுக்கு வர்றவங்கிறதுக்கு யாராவது ஒரு பெண்ணை உதாரணம் காட்ட முடியுமான்னு கேட்டீங்களே. காட்டட்டுமா? என்னங்க என்னாச்சு? என்னங்க அம்மா காஃபி. காபி சாப்பிடுங்க. காபி. தண்ணி. தண்ணியா? தண்ணி. ராஜாராம் சாருக்கு அம்மா தண்ணி காட்டுவாங்கன்னு பார்த்தேன். இப்ப அப்பாவே தண்ணி கேக்குறாங்களா? என்னங்க தண்ணி சாப்பிடுங்க. என்னங்க நல்ல கட்டுரை எழுதுறீங்க. அம்மா முண்டக்கண்ணி அம்மா, நீதான் காப்பாற்றணும். வடிவு சோகா அல்றிய அல்றாங்க. ரொம்ப கண்டுகினே சுடுதண்ணி வச்சுக்கினு எம்மா நேரமா காத்துக்கு நிக்கிறேன். வாயா வாயா குந்தியா. என்ன திகரியாயோ? சிரிச்சா ஜெயலலிதா கோச்சினா வைஜெயந்தி போலாம். இவாமே குந்துவே உடு. தண்ணிய வராமடியா உடு. உடு. லுங்கி குச்சுமே அது மேல ஏன் விடுற? கால விடு. சொர்க்கமே தெரியுதுமே. யோ, நான் தான் உனக்கு தடவுறேன், உனக்கு சுகம் தெரியுது. தடவுற எனக்கும் சுகம் சொர்க்கம் எல்லாம் தெரியுதே. அது என்ன யாது? உனக்கு சொர்க்கம் தெரியுதா? தெரியறதுனால தானே என்னன்னு கேக்குறேன். தெரிஞ்சா அத்தோட விடு. அது என்ன ஏதுன்னு காட்டுல இருக்காத. கேட்டா ஐயோ, அதுக்கு பதில் பேச்சு இல்ல. இத போய் கேட்டுக்கிட்டு யோ, என்ன யாது? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு தனியா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறியே. இங்க பாரியா பாரியா. பகல நீ பாக்கும் போதே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமாளிக்கிறேன் தெரியுமா? இந்நேரத்துல வந்து நீ இதெல்லாம் பண்ணா என் கதி என்ன ஆவறது? நீ என்னதான் அவரே நான் தான் பாக்குறேனே. பாரு என்ன பாரு. நீ எதுக்கு சாயக்கூடாத? என்னப்பா அது? ஏய் ராஜாபாதர், யாரு வேம்புலி தாத்தாவா? நானும் ஒரு நாளை போல பாத்துக்கினே இருக்கிறேன். அந்த பொண்ணு சுடுதண்ணி வச்சு உனக்காக காத்துக்கினே இருக்குது. இத்த விட்ட வச்சிருக்கேடா நீ. கட்டுனவ கூட இவ்வளவு அக்கறையா செய்ய மாட்டாடா. கட்டிக்கிட்டா எங்க இதெல்லாம் செய்வாளோ மாட்டாளோன்னு பயந்து கட்டாமையே விட்டு வச்சிருக்கேன். இந்த பொண்ணு அப்படி இல்லடா. தாய் தகப்போ இல்லாத பொண்ணு. உன்னையே நம்பிக்கை நிக்குது. சீக்கிரமா பட்டா பண்ணிக்கடா. என்ன தாத்தா நீங்க? என் கைரிச்சா எனக்கே சோறு போட மாட்டேங்குது. இந்த லட்சணத்துல இதையும் கட்டிக்கிட்டா எப்படி? யோ, ஒரு ரிஸ்கா வனப்பியா உன்னை கட்டிக்கிறேங்கிற பெரிய ரிஸ்கா? இப்ப 8 வீடு பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் 4 வீடு சேர்த்து தேய்ச்சா முடிஞ்சதுயா கதை. என்ன முடியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு உனக்குமே பொழுது பத்தாது. கம்முன்னு இருமே. நம்ம கட்டத்தெல்லாம் தாண்டிதான் அவர் வந்திருக்காரு. கேட்டியா தாத்தா? கல்யாணத்துக்கு அப்புறம் 4 வீடு சேர்த்து தேப்பாளாம். 3வது மாசத்திலேயே மாவடி கொண்டா மண்ணாங்கட்டி கொண்டான்னு கேப்பா. அடவாவி, ஏண்டா புள்ள பிறந்துடுமனு பயந்துக்கணா கண்ணால வேணாங்கிற? நான் மட்டுமா பயப்படுறேன்? நான் வாரு ஏசமே பயப்படுது. காயத்ரி, அதுதான் சொன்னேனே. தப்பு தப்பு தப்புதான். தப்புன்னு ஒத்த வரியில சொல்லிட்டு துண்ட உதவி தோட கொண்டு வெளியே போயிடுவேன். இந்த ஆத்துக்குள்ள இந்த குழந்தைகளோட அவதிப்படப்படுறது ஆராக்கும். புது வீடு மாத்த புறப்படுற நேரத்துல ஏமா இப்படி ஒரு தகராறு? ஆடாப்பா ராஜாபாதர், புது வீடு பார்த்தாரோ இல்லையோ என்ன அழைச்சு கொண்டு காட்டினாரா கேளு. இல்லையா? இல்லையடா. இப்படித்தான் சாமி, ஏதாவது தப்பு பண்ணிடுறீங்க அப்புறம் நின்னு கெஞ்சுறீங்க. வீட்டை காட்டிக்க வேண்டாமா? என்னடா ராஜாபாதர், பட்டணத்தில் இருக்கிற வீட்டு கஷ்டத்தை தெரியாம நீயும் வளர்றாய். இவ்வளவு ஆச்சு அந்த வீட்டை காட்டுறதுக்குள்ளார வேற எவனா அதை புரிஞ்சுட்டானா? அது ஆமா, ஐயர் சொல்றது சரிதான். நீ எப்பவும் அவர் பக்கம் தான் பேசுவார். வீடு பார்த்துட்டாராம். வீட்டு பக்கத்துல ஸ்கூல் இருக்கா, மார்க்கெட் இருக்கா, பாண்டிக்கோ இருக்கா, ரேஷன் கடை இருக்கா, இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? ஆமாமா,
பசங்களை பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விடுறதுக்கு தான் நான் தான் தினசரி ரிக்ஷா கொண்டுறேன்மா. அப்படி மார்க்கெட் தொலைவா இருந்தா தான் என்ன வரும்போது காய்கறி வாங்கி கொண்டு போட்டுறேன். நம்ம வீட்டுக்கு செய்யாம வேற எங்கம்மா செய்வேன்? ஆமாண்டாப்பா ராஜா பாதர், பொழுது வெடியறத காய்க்கும் கடிக்கும் நீ எப்ப வருவாய்னு கழுகாட்டும் காத்துட்டு இருக்கேன். இப்ப என்ன சொல்றாய்? மிரட்டாதங்கோ, நான் நாட்டுக்கு வர மாட்டேன். நீங்க பண்ணது தப்பு. குருவாயூரப்பா, நோக்கு தெரியண்டா. நான் பொண்ணா பிறந்து 8 குழந்தைகளை பெற்றது தவிர வேற என்ன சுகத்தை கண்டேன். புறப்படுற நேரத்துல நீங்க போய் அம்மா மிரட்டி அழ வச்சுக்கிட்டீங்க. அம்மா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. ஊருக்காக உடைக்கிறவங்க வீட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனக்குறைவா தான் இருப்பாங்க. நம்ம ஐயரை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. பொறுத்தியாருக்கு உதவி பண்றதுன்னா வாயில ஈ போற தெரியாம பாஞ்சி செய்வாரு. அது மாதிரி ஏதோ ஜோடி போடுறது சொந்த விஷயத்துல கோட்டை விட்டாரு. இப்ப என்னங்க குடிமொழி போச்சு? ஐயர் பார்த்த வீட்டுக்கே போய் ஒரு 2 மாசம் இருப்போம். வசதி பத்திரம்னா வேற வீடு மாத்திட்டு போவோம். அந்த கண்டிஷனுக்கு உங்க ஐயர் ஒத்துண்டுறாரா கேளு. சாமி நகரம் காயத்ரி வேணா ஸ்டாம்ப் பேப்பர் எழுதி கையெழுத்து போட்டு தர்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சொன்னா நீங்க செய்வேன். அந்த நம்பிக்கை இருக்கும். ஆமா ஆமா ராவா வந்து வரட்டுங்க. என்ன முப்புறானு என்ன சாமி ஆரம்பிச்ச வேகத்தை பார்த்தா எங்கேயோ போய் நிக்க நினைச்சு இப்படி பொசுக்கு முடிச்சுக்கிட்டீங்க. அதாக்கும் ஃபேமிலி நோக்கு தெரியாது. வாடி இங்கதான் சொல்லி கடைசியில நம்ம பேட்டுக்கே வந்துட்டியே. நானும் இங்கதான் இருக்கிறேன். சாமி எந்த வீடு? இந்த வீடு தான். அப்புறம் இந்த வீடா? ஐயோ பொட்டி பொட்டியா 50 போர்ஷன் ஏற்கனவே இருக்குது. என்னவாக்கும் சொல்றாய்? இல்ல உங்களுக்கு சரியா இருக்கும். அது நீ சொல்லாதே. நன்னா பார்த்துட்டு நானாக்கும் சொல்லணும். அதான் வீட்டுக்காரம்மா. வீட்டுக்காரமா 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 பார்த்தேன். அக்கா பெரிய உருவத்தை அதுக்குள்ள எங்க போய் மாட்டிக்கிச்சு? இத்தனை பெரிய டிஞ்சல்ல வீட்டுக்காரமா. ஏயா கத்துற? வீட்டுக்காரமா தான் உள்ள இருக்காங்களே. நீ ஏன் சலிச்சுக்கிற? போயா பெரியவாமா. நம்ம ஐயர் சாமியாண்டா இன்னில இருந்து ஒரு போஸ்ட் கொடுக்குறா அட்வான்ஸ் வாங்கியாம. எதுமே அது போஸ்ட் காட்டு. நான் என்னப்பா பண்றது? இந்த பக்கத்து போர்ஷன் தான் கொடுக்கலான்னு இருந்தேன். அதுல இப்ப இருக்கவங்க என்னடான்னா இன்னும் 1 வாரம் பொறுத்து தான் காலி பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஐயோ குருவாயூரப்பா, கேட்டேளா வீட்டுக்காரி சொல்றதே? என்ன அழைச்சு கொண்டு காட்டிருந்தா தாக்கோல வாங்காம அட்வான்ஸ் கொடுத்திருப்பேனா? இப்படி பண்ணிட்டேளே. காயத்ரி தப்புதான் இருந்தா பெரிய ஒத்துணுட்டேனடி. தப்புன்னு ஒத்துண்டா சரியா போச்சான். 8 குழந்தைகளை பெத்தவரா நீங்க. இந்த குழந்தைகளை வச்சுட்டு நான் எங்கேயாவது போய் நிப்பேன். ஐயோ ராவா இருந்த ஆத்தியும் காலி பண்ணிவிட்டேனே. இப்படி திரிசங்கு சொர்க்கமா அந்தரத்துல நிக்க வச்சுட்டேளே. காயத்ரி மானத்தை வாங்காதடி. நான் வீட்டுக்கார மாட்டு ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். அம்மா என் ஆத்துக்காரிட்ட வசப்பட முடியா பண்ணிட்டியே. உன் வார்த்தையை நம்பிதானே இருந்த ஆத்தையும் காலி பண்ணிட்டு அம்போன்னு வந்து நிக்கிறேன். நான் என்ன சாமி பண்றது? இவங்க வார்த்தையை நம்பித்தான் உங்ககிட்ட நான் அட்வான்ஸ் வாங்குறேன். இப்ப என்னமா சொல்ற? என்ன சொல்றது? வேண்டாம், வாங்குற அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துறேன். எங்களுக்கு அட்வான்ஸ் வேண்டாம், போஷனாக்கம் வேணும். இப்படி கண்டிச்சு பேச நான் என்ன செய்ய முடியும்? இன்னும் 1 வாரம் பொறுத்து தான் போஷன் தர முடியும். குருவாயூரப்பா. அம்மா ஏமா அழுகுறீங்க? என்னடாப்பா செய்வேன்? இந்த டிஞ்சல் போர்ஷன் கிடக்குமா? உனக்கு காத்தோட்ட வசதி உள்ள வீட்டா நான் காட்டி தரேன். அவிட்டு கூட வாங்கடா. வாங்க. சுபான் பாய், அந்தனே அம்மா சார் கொஞ்சம் இடத்த காலி பண்ணுங்கப்பா. ஐயர் குடியிருக்கட்டும். இந்த இடத்த காலி பண்ணிட்டு நம்ம எங்க போறது? நான் சொல்றேன் அப்புறம் எங்க போறதுன்னு கேக்குறியா பாய்? நான் பார்த்து உங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண மாட்டேன்னா? பெரிய குடும்பம், குழந்தை குட்டியோட வந்திருக்காங்க. சாமி இனிமே இந்த இடம் ஒண்ணுதான். என்ன மூஞ்சி எப்படி சொல்லிக்கிற? கவனிரு, நான் சரி பண்ணி தர்றேன். அம்மா புது வீட்டுக்கு வந்துருக்கீங்க. வலது கால வச்சு பிளாட்பாரத்து மேல ஏறுங்க. அடே வீட்டை காட்டுறேன்னு அடிச்சுன்னு வந்துட்டு ரோட்டையா காட்டுறாய். இதுக்கு என்ன வாக்கு மாற்றம்? அவனா கண்டு ரோட்டையாவது காட்டுறான். பட்டணத்துல இப்ப இருக்கிற வீட்டு பஞ்சத்துக்கு சாட்சாத் ஈஸ்வரனே வந்தாலும் நமக்கு அத்தனை வேகத்தில் ஒரு வீட்டை காட்ட முடியாதுனாக்கும் இது காரணம். தலையெழுத்து பேசாதிக்கு இருங்கோ. நாம இங்க தாமசிக்கப்பட்டவா அல்ல. அப்ப இங்க தாமசிக்கிறவங்க எல்லாம் அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இங்க கிடைக்கிற சுகம் வேற எங்கேயுமே கிடைக்காதுமா. இங்க இருந்தீங்கன்னா நீங்க உலகத்தை பார்க்க போறீங்க, மனுஷங்களை பார்க்க போறீங்க. ஒண்ணு கேட்கல, இவரை கேட்கிறேன். உங்க படிப்பு என்ன? அந்த காலத்து ஸ்கூல் ஃபைனல். உத்தியோகம் என்ன வாக்கும்? இந்த காலத்து ஆர்டினரி குமாஸ்தா. பதில் சொல்லிட்டு இருக்காதுங்கோ. நான் கேள்வி எல்லாம் கேட்கிறேன். நீங்கள் ஒரு கௌரவப்பட்ட உத்தியோகஸ்தர். நம்மளுடைய யோகிதை என்னன்னாக்கும் கேட்கிறேன். யோகியதை சொல்லட்டுமா? நம்மள மாதிரி உள்ள உத்தியோகஸ்தமாருக்கு வீடு இல்லாதைக்க முடியாது. வீடு இருந்தா சரிக்கு வாடகை கொடுக்கவும் முடியாது. இதாக்கும் யோகியதை. சாமி இங்க வாடகை இடங்களும் ஒரு பய டச் பண்ணிக்க முடியாது தெரியுமா? நீ இங்க இரு சாமி, நான் சாமான் கேட்டெல்லாம் இறக்குறேன். வாயண்டி. நான் மாட்டேன். உங்களை போல உத்தியோகஸ்தரமா நம்மை பார்த்து சிரிப்பா. நாம இவளோட சேரப்பட்டதா அல்ல. ஆனா இவ்வா தாண்டி நம்மளை சேர்த்துக்கிறேங்கிறா. பேசாதிக்கு இருங்கோ.
உங்களுக்கு எத்தனையோ பேராக்கும் தெரிஞ்சவா. அவ ஆராத்துலயாவது போய் கொஞ்ச நாள் தாமசிக்கிறோம். அத விட்டுட்டு இங்க இருக்கணுங்கிறே, இது நன்னா இருக்கா? ஓய், இது நன்னா இருக்கா? ஏன் ஓய், உங்க பேர் நாராயண இருங்கிறதுக்காக இப்படி நீர் நடுத்தர நாராயணனாவே ஆயிடணுமா? அவர்தான் அப்படின்னா ஏம்மா நீங்களாவது சொல்லப்படாதா? நீங்களும் அவரோட சேர்ந்து இங்க வந்துட்டே. நான் ஒண்ணும் வரலை. உங்களை மாதிரி தெரிஞ்சவ ஆத்துல இருக்கலாம்னு இவரெண்டு சொல்லிட்டு இருக்கேன். நீங்களே சொல்லுங்க, அப்படி நாங்க வந்துட்டா நீங்க வேண்டாண்டா சொல்லிடுவே. எடி காயத்ரி, இவாளாக்கும் நம்ம மதிக்கணுங்கிறாய், இவாளாக்கும் நம்ம பார்த்து சிரிப்பாங்கிறாய். சிரிக்கட்டும், நன்னா சிரிக்கட்டும். நமக்கு இருக்க இடம் தராத்தவா நாம இருக்கிற இடத்தை பார்த்து சிரிச்சா சிரிக்கட்டுமே. நமக்கு இது போதும். There lies the point. என்ன மிஸ்டர், அவ்வளவு சீக்கிரம் எங்கேயோ வந்துட்டாப்ல இருக்கு? அதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். பி கேர்ஃபுல். மேடம் 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 வந்துருங்க. ஏதோ அவடத்துல அந்த அபிப்பிராயம் இருக்குன்னு நினைச்சு சொல்லிவிட்டேன். இவ்வளத்துல அபிப்பிராயத்துல எப்படி தெரிஞ்சது? நடந்த சரித்திரம் இருக்கு. நான் விழுந்த உடனே நீங்களும் விழுந்து அதே வேகத்துல எந்திரிச்சு நொண்டி நொண்டி ஓடி வந்து நெஞ்ச தொட்டு தடவி அடவே. இதெல்லாம் அது இல்லாமலா நடக்கும்? மிஸ்டர், என் வேலை என்ன தெரியுமா? என்ன? நீங்க மட்டும் இல்ல, வேற யார் அப்படி தலைகுப்புற வந்து விழுந்தாலும் அவங்கள தொட்டு தூக்கி பணிவிட செய்யறது என் பழக்கம். அந்த கடமை வச்சுதான் உங்களை தொட்டுனே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி காட்டு மிராட்டி எண்ணத்துல இல்ல. அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். அதுக்கிட்டோ ஏன் இப்படி வந்து விழுந்தீங்க? அதாவது அன்னைக்கு நீங்க ஆபீஸ்ல பையன் மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. ஓ, அந்த பையன் அங்கேயா இருக்கு? அதை எப்படியாவது உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு கையில பை நெஞ்சில நீங்க இத்தனை வீட்டுகளோட தேடி அலைஞ்சேன், பார்த்தேன், வந்து விழுந்தேன். ஒப்படைச்சறேன், வாங்கிட்டு போயிடு. இந்த ரொம்ப தேங்க்ஸ். சரி, கடற்கரைக்கு வந்திருக்கீங்களே, கடல்ல குளிக்க. நல்லது, உஷ்ணம் குறையும். போங்க குளிங்க. மெதுவா 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 மெதுவா. ஐயோ, பட்டகாலே போடும். ஐயோ, என்னது? மறுபடியும் விழ போறீங்களே. நான் முன்னால விழுந்தப்ப இந்த பை இங்க விழுந்துச்சு. அதை எடுக்கிறதுக்காக குனிஞ்சேன். அத உங்க பின்னால இருந்து பாக்குறப்ப நீங்க மறுபடியும் விழ போற மாதிரி இருந்தது. அதான் போய் குளிங்க. போங்க. ஆபத்துக்கு தோஷம் இல்லை, 4 வேகத்துல அலறுது. அதை அடிச்சு ஓடியாந்துட்டேன். இப்ப என்ன ஆபத்து வந்து இங்க ஆடுது? இல்ல, உங்க கழுத்துல என்னமோ எடுத்து இப்படி 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 இருந்தீங்களே, அது என்னன்னு? செயின். அது வெறும் செயினா இல்ல அதுல ஏதாவது கோக்கப்பட்டிருக்கா? இது வரைக்கும் ஒண்ணும் கோக்கப்படல, வெறும் செயின் தான். உறுதி உறுதி. காதால கேட்ட வரைக்கும் மைண்ட் ஃப்ரீ, கண்டாலே பார்த்துட்டா 100க்கு 100 ஃப்ரீ ஆயிடும். நீங்க போய் குளிக்க. நீதானா? தலையாட்டு, ரொம்ப சந்தோஷம். ஏமா காரெல்லாம் விட்டுட்டு நேரம் யார் ரிக்ஷால வந்து விழுந்திருக்கிறியா? என்ன விஷயம்? திரு முடிக்கிற பட்டணத்துக்கு புதுசா? நான் தெரியல. உன்ன மாதிரி பட்டணத்துக்கு புதுசா வர்றதெல்லாம் இடம் தெரியாம எங்கெங்கயோ விழுந்து என்னென்னமோ ஆயிட்டு இருக்குதுங்க. உன்னுடைய நல்ல காலம் ஏன் ரிக்ஷால வந்து விழுந்த? மூட்டை முடிச்சோட வந்திருக்காப்புல இருக்குது. ரிக்ஷா வேணுமா? ஆமா. எங்க போற? பட்டணத்துக்கு. அடிச்சுக்கடா. பட்டணத்துக்கு தான் வந்துட்டிய. பட்டணத்துல எங்க? மயிலாப்பூரா, மாம்பலமா, நுங்கம்பாக்கமா, கோடம்பாக்கமா? நீங்க சொல்ற எல்லா இடத்துக்கும். ஊரு பூரா உரமுறைக்கு போல் இருக்குது. முதல்ல எந்த இடத்துக்கு போற? கோடம்பாக்கம். அதுதானே. பட்டணத்துக்கு புதுசா வர்றதெல்லாம் முதல்ல கோடம்பாக்கத்துல ஒரு மோதித்தானே மத்த இடத்துக்கெல்லாம் போகுது. உட்கார், எனக்கு வந்து சேருது பாரு. இங்கே உட்காந்துட்டியா? ஒரு வழியா அப்படி உட்கார. வேற மேல உட்காரு. ரொம்ப புதுசு நீ. என்னடா தோணா கூச்சிடுறா, வேணா ஏறிக்கிறா? ஒண்ணு இல்ல, நீங்க போங்க. நான்சென்ஸ். என்ன கேசுது? காலங்காத்தால வண்டியில வந்து ஏறிச்சே நமக்குன்னு. ஒரு வேளை பைத்தியமா இருக்குமா? நவங்க
எழுங்க. நான் இழுக்கிறேன் சரி. உனக்கு நான் என்னமா பண்ணேன்? என்னையே இப்படி போட்டு இழுத்து அடிக்கிற? நான் சம்பாதிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்ன நீ எந்த ஆம்பளை கண்டாலும் பின்னாலே திருத்துன்னு ஓடுற, மூஞ்சி பார்த்தா திரும்பி வந்துடுற, வண்டி இழுங்கன்ற. யார தேர்ற நீ? அவரைத்தான். எவரத்தான்? வீட்டுக்காரனியா? ஆமா. அவர் எங்க இருக்காரு? எங்கயாவது இருப்பாருல்ல. பட்டத்துலதான் இருக்காரு. அதாவது தெரியுமா? தெரியும், பட்டத்துலதான். பட்டத்துலன்னா எந்த வீடு, எந்த தெரு, என்ன நம்பர், விலாசம் ஒண்ணுமே கிடையாதா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதே. நீ வேற அழுத்துக்கிறியா? ஏமா இவ்வளவு பெரிய பட்டணத்துல அட்ரஸ் தெரியாம ஒரு ஆளை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? தேடித்தான் ஆகணும். வீட்டுக்காரனா சும்மாவா? புருஷ அருமை உனக்கு தெரியுது, அவனுக்கு தெரியலையே. வீட்டுக்காரனுக்கு விட்டு போட்டானே. இந்த பாருமா, உங்க வீட்டுக்காரர் இருக்கிற இடத்தை குறிப்பிட்டு சொன்னா 1000 மைல் வேணா நான் இழுக்க தயாரா இருக்கிறேன். உனக்கே புரியல, என்ன என்னம்மா பண்ண சொல்ற? இப்படி இழுத்துட்டே போறேன், எனக்கு கைகாலாம் வலிக்காதா? வலிக்கும். எனக்கும் பரிதாபமா தான் இருக்கு. அனுதாபம் வேற பட்டுக்கிறியா? ஆற்றா பூசாரி. ஆமா, உங்களுக்கு பசிக்கல? ஏன் பசிக்கல? எவ்வளவு தூரம் இழுத்து இருக்கிற, பசிக்காதா? ஏன் இவ்வளவு அக்கறையா கேக்குற? எனக்கு பசிக்குது. மேல உட்கார்ந்து இருக்கிற, உனக்கும் பசிக்குதா? சாப்பிட்டு 2 நாள் ஆனா பசிக்காமலா இருக்கும். சாப்பிட்டு 2 நாள் ஆச்சா? கேன ஏறணும்னா சொல்லக்கூடாது. நானா கண்ணு முடிவடைஞ்சா எப்படி இருக்கிற? எழுந்துடா. விசாரிக்க ஆரம்பிச்சா போதும் புலம்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. என்னடா கண்ணு சோகேஸ்ல என்னடா வச்சிருக்கிற? தோசை, சாதா தோசை, மசாலா தோசை, செட்டிநாடு தோசை, இளம் தோசை, திருநெல்வேலி தோசை. அட சோவாரி, மனுஷனுக்குள்ளதான் பல ஜாதி இருக்குது. தோசை மாடா இவ்வளவு ஜாதி. இந்தாமா என்ன சொல்லுட்ட, என்ன சொல்லுற? ரொம்ப பசிக்குது. ஆமா, காலம் பிடிச்சி உன்னை வச்சு இழுத்தது நானு. உனக்கு பத்திடா. டே கண்ணே, 2 தோசை புடிச்சாடா. நமக்கு நான் பாத்துட்டு இருக்கிறேன். போடா, மாமனார் வீடு கிடக்கா விசாரிக்கணும்னு குறைச்சா. என்ன பண்ற? திங்கிறதுக்கு காசு கொடுக்குவானா? வச்சிருக்கிறேனே இதுக்குள்ள. இந்தா உன் மூட்டையா இங்க உட்கார. காசு நான் கொடுக்குறேன். கஜானாவை தூக்கி அப்படி வை. காசு வச்சிருக்கிற இடத்தை பாடுறா. வை வா கண்ணே வை. சாம்பார், சட்னி, வடகரி விளாடு. இத்தனை பத்திய வயிற்றுலயே வச்சு. என்னதுமா? என்ன திடீர்னு தில்லானா வாசிக்கிற? கொஞ்சம் இருங்க. ஏம்மா பல்லு வலிக்குதா? சோமாரி முடிவடைஞ்சான். மெல்லிசா தோசை வேணா இரண்டாவது எருமனா கணக்கா இத்தாச்சோடு பண்ணி வச்சிருக்கிற. அதில்ல உப்பு உரப்பு ஒண்ணும் இல்லாம சப்பு சவுக்குன்னு இருக்கே. அதாம்மா இந்த கடை சட்னியும் சாம்பாரும். என்ன சட்னியோ என்ன சாம்பார் வாயில வைக்க முடியல. இதே போய் இவங்க எல்லாம் இப்படி லபக்கு லபக்குன்னு திங்குறாங்களே. இவங்க யாரும் வாயில வச்சுக்கிறது இல்லம்மா. நாக்கில படாம கபக்குன்னு அப்படி உள்ள இறக்கிறானுங்க. ஏன் அப்படி இருக்கணும்? ஐயோ, ஆக்கி போடுறதுக்கு ஆள் இல்லாத வரைக்கும் இவங்க தலையெழுத்து இதைத்தாமா தின்னு தொலைக்க வேண்டியதா இருக்குது. உடம்பு கெட்டு போவாது? கெட்டு போற வரைக்கும் ஏமா இருக்கிறான். பில்லு கொடுத்தோன்னு போயிடுவாங்க. ஏன் அழுகுற? இந்த பதார்த்தத்தை பார்த்து அழுகுறியா இல்ல யதார்த்தமா அழுகுறியா? ஏன் அழுகுற? இல்ல, ஆக்கி போட ஆள் இல்லாம தானே இவங்க எல்லாம் இதை தின்னுட்டு போறாங்க. ஆமா, அவருக்கு ஆக்கி போட நான் ஒருத்தி இருக்கேன்ல. அதான் அவரு இவரு வீட்டுக்காரா என் மேல கோச்சுக்கிட்டு 5 வருஷமா இந்த பட்டணத்துல இது தின்னுக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட என்னத்துக்காக நான் என்ன பண்றேன்? நான் தான் என்னமா பண்ணுவேன்? ஏமா உன் வீட்டுக்காரன் உன்னை விட்டு வந்து 5 வருஷமா ஆகுதுன்ற? ஆமா. ஐயோ, எந்த நேரத்துல உன்னை சந்திச்சுலோ தெரியல. இந்த உன்னை இட்டுட்டும் போக முடியல, விட்டுட்டும் போக முடியல. இந்தாமா உன் கேட்ட விசாரிக்கிறதுக்கு நம்ம உடம்புல தெம்பு இல்ல. இதுக்கெல்லாம் சரியான ஆளு எங்க ஐயர் சாமி தான். நீ வரண்டவா பரிவார்த்தலாம். நீ வா, நீ வா, நீ வாமா, நீ எழுதிச்சு வா, நீ வா போ. சாமி, மாமி இங்க வாங்க. உலகத்துல நீங்க எத்தனையோ விதமான உருவங்களை பார்த்திருப்பீங்க. ஆனா இது மாதிரி ஒரு உருவத்தை பார்த்திருக்கீங்களா? யாரப்பா இது? முதல்ல முகத்தை பாரு சாமி, கதை அப்புறம் சொல்றேன். ராஜாபாதர், என்னடா இது? முகத்தை பாத்தியா சாமி? பார்த்துட்டோம். என்ன தெரியுது? பச்சை குழந்தை மாதிரி அப்பாவியா தெரியுது. அப்பாவியா? உலகமே அதுக்கு தெரியாதுன்னு அது முகத்துல எழுதி ஒட்டி இருக்கடா. அப்படி சொல்லு சாமி. அத்தனைய புரிஞ்சுக்கவேன்னு சொல்லித்தான் இத்த கொண்டாந்து இங்க விட்டேன். பாரு சாமி, புடவையை கட்டி விட்டுருக்காங்க. கரெக்டா. மேற்கொண்டு விவரம் என்ன? சாமி, இத்த கண்ணாலம் கட்டிக்கிறவன் 5 வருஷத்துக்கு முன்னால இத்த விட்டு ஓடி வந்துட்டானா. அவனை தேடி இந்த பொண்ணு கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு வந்திருக்குது. இங்க என்னடா போட்டு போட்ட ஆளை பார்த்தா போதும் முதல்ல அவர் தாங்க வேண்டியது, அப்புறம் இல்லங்க வேண்டியது. இதே தொந்தரவு எனக்கு என்ன பண்றதுனே புரியல. நீதான் ஒரு வழி சொல்லணும். இது என்னடா பெரிய கஷ்டம்? அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு இவள அவகிட்ட ஒப்பிச்சிட வேண்டியதானே? கேளுங்க. ஏமா, உன் ஆத்துக்காரர் பேர் என்ன? ஆத்துக்கார் வேட்டா சொல்லு, பேர் சொல்லு. இதே சாமி காலையில இருந்து எத்த கேளு.
ஆத்துக்காரன் பேரை சொல்றது குழந்தை வெக்கப்படுறான், அதை புரியாம பேசான். ஏமா உன் வீட்டுக்காரன் பேரு சொல்லலைன்னா அவரை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பேர் இருக்கு. பேர் இருக்கா? மனுஷன்ல பிறந்தா பேர் இருக்காரா? சொல்லுன்னு தானே கேக்குறோம். தரேன். தருதாம பேசாம இருடா. சித்த நகருங்க. சமுத்து என்ன அதோட கல்யாண பத்திரிகை பத்திரப்படுத்தி வச்சிருக்க பாங்கு கவனிச்சேடா? ஆமாண்டி. இதுல இருக்கு. ராதாகிருஷ்ணனுடைய ஏக புதல்வன் விஜயகுமார். ஏமா உன் மாமனார் பேர் ராதாகிருஷ்ணனோ? ஹஸ்பண்ட் பேரு விஜயகுமார் ஆக்கும். இது என்னடா இவன் எங்க இருக்கிறான் தேடி பிடிச்சு ஒப்படைச்சிட வேண்டியதானே? சாமி, சமயத்துல நீங்களும் என்ன மாதிரி ஆயிடுறீங்க. என்னடா விடுங்க. ஐயோ, இது உங்களுக்கு கேவலமா இல்ல? கேவலமா? மோகினி, உன் பேர்ல உள்ள காதல்னால உன் காரையும் பிடிக்கிற, நீ என்ன கௌரவிக்க மாட்டேங்கிறியே. ஐயோ கன்றாவி. மிஸ்டர், பெண்ணு கால்ல விழுறவங்களை எந்த பெண்ணுமே மதிக்க மாட்டா. அதுக்கு பதிலா பெண்ணை தன் காலடியில விழ வைக்கிற ஆம்பளையத்தான் பெண் மதிப்பா. அவனுக்குத்தான் மனசுல இடமும் கொடுப்பா. நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எங்கிரியா இருக்கான படிக்கவே மாட்டேங்கிறான். பாத்திரன் சொன்னா என்ன இது சதா கர்ணை மாதிரி கதவை புடிச்சுக்கிட்டு கலங்கிக்கிட்டு நிக்கிறியே, என்ன சமாச்சாரம்? சும்மா இருங்க. பட்டணத்துல இருக்கிற பிள்ளைகிட்ட இருந்து கண்டாசி வரலையேன்னு கலங்கிட்டு இருக்கிறேன். நீங்க கருணை கதை சொல்றீங்க. ஏங்க பையன் சேர்ந்து ஏன் கண்டாசி வரல? அவன் போடல. அவன் ஏன் போடல? அது அவனைத்தான் கேட்கணும். ஆமா, வீட்டுக்குள்ளேயே நின்னுட்டு பதில சொல்லுங்க. அப்ப தெருவுல போய் நின்னுட்டு சொல்லட்டுமா? இந்த கையாண்டிக்கெல்லாம் குறைச்சல. இந்த பாருங்க, நாளுக்கு நாள் என் மனசு துடிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க தபால் ஆபீஸ்க்கு போய் அவங்க இருந்து ஏன் கடுதாசி வரல, என்ன விவரம்னு விசாரிச்சுக்கிட்டு வாங்க. நம்ம பையனை பத்தி விசாரிச்சு சொல்றதுக்கு தான் தபால் ஆபீஸ் வச்சிருக்கான். அவன் கேட்ட உடனே சொல்லிடுவான் முண்டம். பட்னம் பெரிய ஊரு, என்ன வேலையோ எப்படியோ. இல்ல வேண்டாம், உன் கடுதாசியை காணாம உன் கத்த பாதியா போயிட்டான். கவலைப்பட்டு வேற என்ன பட்டு? மாமா, ஒரு முக்கியமான விஷயமா உங்களை நேர்ல பார்த்து பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போச்சு. நான் ஊருக்கு போறமே, கடுதாசி எதுக்குன்னு நினைச்சேன். அது பாருங்க, இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலான்னு நாள் தள்ளிக்கிட்டே போயிடுச்சு. கடுதாசி எழுத முடியல. தள்ளிக்கிட்டே போயிடும். ஆமா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொன்னி. என்ன? பழம் பழம் பட்டணத்து பழம், நல்ல பழம். மாமா, விஷயம் என்ன? நான் கேட்கிற காரியமும் இது மாதிரி பழமாயிடும். பக்குவமானாலே பழுத்துத்தானடா தீரணும். பட்டணத்துல நான் ஒரு பெண்ணை பார்த்து காதலிச்சிட்டேன். பட்டணமே காதலிக்கிறதுக்கு உண்டான இடம்னு தான் பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். பொழப்பு நடத்தணும்னா ஊரோட ஒத்து போக வேண்டியதுதானே? ஆமா, பட்டணத்துல பல பேர் காதலிச்சு விட்டுருவாங்க. அதுதான் பட்டணத்து வழக்கமா? அந்த வழக்கத்துக்கு விரோதமா நான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீயா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏன்ட்ட வந்து சொல்லு. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு குனி. துணிஞ்சிட்டான் குனிஞ்சிட்டான். இலை பாவி, பழத்தை பாசண்டா நிமிரு. நீதானா பொண்ணு பாக்குற ஆளு? ஓ நன்மைக்காக சொல்றேன். ரொம்ப நாளா நான் ஒரு பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்டா. இந்த வயசுல நியாயமா? உனக்குடா எதத்தாலமா பேசுறேன். நான் பார்த்த பொண்ணுக்கு கழுத்துல 3 முடிச்ச போடு. ஒரே வார்த்தையில சொல்றேன், முடியாது மாமா. முடியாதுன்னா என் வீட்டை விட்டு ஓடுறேன். என்னடி இது? எப்ப சொல்லுவான்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஓடி விட்டானே. நீங்க இப்படி சொல்லலாமா? நான் என்னடி சொன்னேன்? ஏன் அவன் பார்த்திருக்கிற பட்டணத்து பொண்ணை கட்டிக்கிட்டா என்ன? உனக்கு மூளை இருக்கா? பட்டணத்து பொண்ணு கிராமத்துக்கு உதவும் மாடி. இந்த விவரத்தை நீங்க அவன்கிட்ட சொல்லி இருக்கணும். சொல்றதுக்கு முன்னால்தான் ஓடி விட்டானே. ஆமா, ஓடுறான். இந்த பாருங்க, அவன் கல்யாணம் பண்ணி புருஷன் முண்டாட்டி 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத என் கண்ணால பார்த்தான். ஐயர் சாமி, எங்க இருந்தோ கபீல் வந்தவங்களுக்கு குபீல் கண்ணால் ஏற்பாடு பண்ணிக்கினேன். நான் ஒருத்தி குத்துக்கல்லாட்டம் கம்முன்னு குந்திக்கிட்டு கண்ணீர் விட்டு கேட்கிறேனே, அது உன் கண்ணுல படலையா சாமி? ஏ சாமி, நானும் அனாதை தானே. ராஜாபாதன், இதுக்கு மேல இந்த குழந்தைக்கு சமாதானம் சொல்ல என்ன ஆகாதப்பனே? சும்மா சாமி,
முதல்ல அந்த பொண்ணோட வீட்டுக்காரனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எங்க கல்யாணம். அடே அடே, வீட்டுல ஒரு பொண்ணை அதை வச்சுட்டு வெளியே இருக்கிற பொண்ணுக்கு நீ உதவி செய்ய முடியாதா? சாமி, இவ அழுகாட்சியை நிப்பாட்ட கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் நாள சாமி அழுவணும். நீங்க நகருங்க, நான் பிச்சு போடுறேன். என்னடாப்பா ராஜாபாதர் பெரிய சட்டம் வியாத்தம் பேசுறாய், இப்ப என்ன சொல்ல போறாய்? பண்ணிக்கிறேன். ஒத்தொண்டுட்டன். ஆமா, ஏன் சும்மா இருக்கிற? மாலையை மாத்துங்கோ. சாரி. ஐயோ, அவங்க தாலி கட்டிட்டாங்க, நீ ஏன் நின்னு நிக்கிற? வாயா போவோம். இப்பதானே கட்டிட்டு இருக்காங்க, கட்டி முடிக்கிட்டான். இருக்கோ ஆயிஷா இருக்கோ. இப்படி வாங்க. எங்க அடுத்த ஜோடி? நாங்க ரெடியா இருக்கோம் சாமி. மாலையை மாத்திரா, முகூர்த்தம் தவறிட போகுது. திருப்பதி கல்யாணத்தோட ரொம்ப சீக்கிரம் பண்றேன் சாமி. போடு. தாலி தாலி இந்தா, தாலி. உனக்கே தாலி, நான் கட்டணும். வா. குயிக் குயிக் குயிக். உள்ள கால உள்ள மூத்த தரப்பு. இருக்கோ ஆயிஷா இருக்கோ. எப்படிம்மா? கண்ணை மூடிக்கிங்க. நான் கேட்டது கண்ணில் இல்லை. கண்ணை மூடிக்கிட்டாதான். உதடா இது? ரோஜா, ரோஜா பூ. ஆமா, இந்த கண்ணமும் ரோஜா தானான்னு நான் பார்க்கட்டுமா? கண்ணை மூடிக்கிங்க. சரோஜா, இதுவும் ரோஜா, ரோஜாவே தான். சரோஜா, இப்போ கண்ணை முழிச்சுக்கிட்டேன். போங்க. அடடடடா, இதென்ன வெக்கம்? காதலிக்கு வெக்கம் வந்தா காதலர்களுக்கு இடையில மூணாவது ஆசாமி வந்த மாதிரி. நீலகண்டா, நீலகண்டா, இதுதான் போர்ஷன். தட்டிக்கிட்டே இருங்க, திறந்தாலும் திறப்பாங்க. என்ன அது சந்தேகமா சொல்லிட்டு போறான் இந்த ஆளு? போச்சுப்பா, வந்தாச்சு. நமக்கு இடையில மூணாவது ஆசாமி வந்தாச்சு. யாருங்க? எங்க மாமா, எங்க அத்தை. நீலகண்டா, நீலகண்டா, வந்தேன் வந்தேன், வர்றேன். வாங்க மாமா, வாங்க அத்தை. உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நாங்க ஊர்ல இருந்துகிட்டு இருக்கோம், நீ பாட்டுங்க கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு வர கோர்ட்ல இன்னைக்கு போலவே என்னைக்கு ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்கணும். எழுந்துடுறா. மாமா, நீங்க வெட்டுறதுக்கு தான் வந்துட்டீங்களோன்னு நான் பயந்துட்டேன் மாமா. ஏண்டா, வெட்டுறதுக்கு என்ன ஆட்டையாடா வளர்த்தோம்? மகனுக்கு மகனா உன்னை வளர்த்திருக்கிறோம். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும், நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தானே புறப்பட்டு வந்தான். விலக மாட்டோம். அந்த பொட்டி பொடுக்கையெல்லாம் கொண்டாங்க. என்னங்க அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு? சாப்பாடுலாம் வேண்டாம், வழியிலே சாப்பிட்டு வந்துட்டோம். கட்டைய கொஞ்சம் கீழே போடணும். அப்பா. என்னது பழங்கிழம் பால் லட்டு சாப்பிடு. அந்த காலத்துல சாப்பிட்டான், ஞாபகம் இருக்கா? போங்க. உனக்கு எப்போ வைக்கத்தான். எதை எடு. சொன்னா என்னங்க? நல்ல பையன், நமக்குன்னே வாங்கி வச்சிருக்கான். பால குடி.
என்னவே பூத்தூரியா? பண வசதி இருக்குதோ இல்லையோ முறையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கு. என்னையா சுடுது? இங்க டீ வாங்கி வந்துருக்கேன். இதுக்கா டீ? நமக்கு தான் ஃபர்ஸ்ட் ராத்திரி ஆச்சே. அதுக்கு கொஞ்ச நேரம் போனா பசிக்காது. என்னையா நீ? பசிக்குதான் துண்டுறதுக்கு கறிவிட வாங்கி வச்சுக்கிறேன். சாம்பார்லயே ஊறிக்கி நிக்குது. பால் வாங்கி வச்சுக்கிறேன். அறிவு இருக்குதா அவனுக்கு? முதல்ல அன்னைக்கு பால் சாப்பிடக்கூடாது, தூக்கம் வரும். சிங்கிள் டீ அடி. விடிய விடிய முடிச்சுன்னு இருக்குதா? ஆமா சொன்னா என்னங்க? நம்ம 4 பேர் படுக்கிறதுக்கு இடம் பத்தாது போல இருக்க. அதான் போயிட்டே இருக்கேன். ஏண்டா புறா கூடு மாதிரி இருக்கு. பட்டணம் தான் பெருசு, வீடெல்லாம் சிறுசா இருக்குது. அதாவது மாமா, இந்த இடத்துக்கு குடி வர்ற புருஷன் பொண்டாட்டிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமா இருக்கணுங்கிறதுக்காக போர்ஷனே வழக்கமா இருந்தாலும் இந்த நேரம் பார்த்து வந்து ஆபாசம் பண்ணிருக்க வேண்டாம். வந்திருக்கவாளே இங்க படுக்க சொல்லி அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே? எங்க அவங்கதான் வந்தது வராதுமா எங்களுக்கு வச்சிருந்த பால் பலகாரத்தெல்லாம் ஒரு கை பார்த்துட்டு கையோட கையா உள்ளவே படுக்கையும் போட்டு படுத்துட்டாங்களே. ஏதோ அப்பாலாவது ஹாப்பியா இருந்தா சரிதான். நீ இங்க படுத்துக்கோ, நான் அங்க படுத்துக்கிறேன். அது சரி, தேங்க்யூ சார். நல்ல மாமா, பெரிய அத்தை. விடியா? என்ன வெக்கப்படுறேன்? ஏந்திரு. யோ, என்னையா பாத்து நிக்கிற? திரும்பியா? யோ, திரும்பி அண்ணா. நான் பாக்குறேன்னா நீ ஒரு பொம்பளை தானே, அங்க பாருங்க. யோ, எதுக்கு அப்படிதான் தூக்குற? ஏன் அப்படிதான் தூக்குற? ஐயோ, எல்லாம் அப்படிதான் எதுக்கு தூக்குற? ஏன்ன சும்மா படுதா படுதா படுதான்ற? நான் சொல்றது உன் மனசுல படுதா? யோ, இந்த நாளுக்காக எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். என்ன தெரியுமா? இன்னைக்கு தான் உனக்கு கல்யாணம் ஆயிருது. இன்னைக்கே அப்படி துடிக்கிறிய? தாலி கட்டி 5 வருஷமா புருஷனை பிரிஞ்ச அந்த பொண்ணு என்னமா ஏங்கிட்டு இருக்குது? அது மனசு என்ன வேதனைப்படுது யோசனை பண்ணி பாத்தியா? நான் இப்ப சொல்றேன், என்னைக்கு அந்த பொண்ணு அவன் புருஷன்கிட்ட சேர்க்கணும் அன்னைக்கு தான் இந்த படுதால இறங்கும். அது வரைக்கும் 4 பக்கம் ஓப்பன் தொடர்ந்தே கிடக்கும். யோ, இதுக்காக எங்கேயா போய் நிக்கிற? இல்லையா? விடுவே விடுவே. சாமி சாமி சாமி. ராஜா பாத்தா நோக்கு என்னடா ட்ரபிள்? அங்க பாரு சாமி, எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணிக்கிது எங்கேயோ பாத்துக்கிற தாரதாரியா கண்ணீர் வச்சு உட்கார்ந்து இருக்குது அந்த பொண்ணை பாரு சாமி. அந்த முகத்தை பாத்தியா சாமி? என்ன தெரியுது? தெரியுதா அவனுக்கு? சாமி, வயிற்றுக்கு பசி வந்தா மான வெக்க விட்டு கையை நீட்டி வாங்கி சாப்பிடலாம் சாமி, திருடி கூட திருப்பலாம். ஆனா மனசுக்கு பசி வந்தா ஒரு பொம்பளை புள்ள எப்படி சாமி வெளியே சொல்லும்? அதாங்க அப்படி கஷ்டப்படுது. என்ன சாமி சொல்லும்? சொல்லாலுதா இந்த பொண்ணு சொல்றேன், அந்த பொண்ணு அவ புருஷன்கிட்ட சேர்க்காம சத்தியமா சாமி என் நிழல் கூட மேல விடாது. நீ என்ன பத்தி என்ன நினைச்சீங்கன்னு தெரியும். ராஜா பாரு, நீ மனுஷன்டா. வடிவு உன்னுடைய ஆம்பளையா ஒரு கிரேட் மேன். அவனுக்கு நீ ட்ரபிள் கொடுக்காது. சரி சாமி. அவனுடைய சங்கல்பம் சீக்கிரம் நிறைவேறணும்னு நீ பிரார்த்தனை பண்ணிக்கோ. அத்தை செய்மே. என்ன சாமி இது? இன்னைக்கு இவனுக்கும் குமாராச்சே, இவன் எங்க கலந்துருக்கான்? பூஜை வேலையில கரடி நுழைஞ்ச மாதிரி சரியான சமயமா பார்த்து இவனுடைய அத்தையும் மாமாவும் உள்ள நுழைஞ்சிட்டான். இவங்க வழி வந்துட்டாரு. வேற வழி? இவன் செய்தது மரியாதை, அவங்க செஞ்சது மடத்தனம். That's the point. இதுலடா அது நீங்க 2 பேரும் இதென்ன கேஸ்? அது அப்பனே, அதோ பாரு, அந்த அப்பாவி பொண்ணு ஆரோ ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டான். அவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தன்னுடைய ஒய்ஃபோட சல்லாபம் பண்றதுலன்னு இவன் சங்கல்பம் செய்துட்டு இருக்கேன். யார் சார் அவன்? பேரை சொல்லுங்க. நம்ம பத்திரிகையில போட்டு மாட்டி ஒரு நிமிஷத்துல கண்டுபிடிச்சிடலாம். அந்த குழந்தை என்னமோ விஜயகுமார்னு சொல்றாடாப்பா. விஜயகுமாரா? ஏண்டா நம்ம பையனா இருப்பானோ? நம்ம பையனுக்கு விஜயகுமார் தான் பேரு. அவன் பேரு வெறும் விஜயன். இருக்கட்டுமே, இப்பதான் பேரெல்லாம் தெரிஞ்சுட்டே வருதே. பத்மினியே பப்பி நுட்டன், லலிதாவ லலி நுட்டன். அதே போல விஜயகுமார் ஏன் விஜயனாக குறைஞ்சிருக்கப்படாது? அவன் தினத்துக்கு ஒரு பொண்ணோட சுத்தரான் சாமி. கரெக்ட். கட்டண பொண்டாட்டியை கலங்க வைக்கிறவன் தான் தினசரி ஒரு பொண்ணோட சுத்த முடியும். ஐயோ, அவன் தனக்கு கல்யாணமே ஆவலன்றான் சாமி. அப்படி புழுகலன்னா தினசரி அவனோட ஆறாக்கும் சுத்துவா. நேக்கு என்னமோப்பா 50%, ஏன் 75? ஒய் 75? 100% அவனாத்தான் இருப்பான்னு தோன்றது. பாத்தீங்களா? இதுதான் வீடு, மாடிதான் உங்க போர்ஷன், இதுதான் லொக்காலிட்டி. பிடிச்சிருக்குங்களா? லொக்காலிட்டி பத்தி நமக்கு என்ன காணும்? முதல்ல மேல போய் போர்ஷனை பாப்போம். சரி பாப்போம். அம்மா வணக்கம். வீட்டுக்காரம்மா. அம்மா,
நான் சொன்ன பார்ட்டி இவர்தான். ஓ, மேல காலி தானே, காலிதான். பாக்கணுங்களே. பாக்கட்டுமே, வாங்க. வாங்க. ஸ்டாப். நீ சும்மா ஸ்டாப் ஸ்டாப் இதுதான் பப்ளிக்கா போற வழி. உங்க திருவிளையாடலுக்கெல்லாம் வேற வழி பின்னால இருக்கு. வெரி குட். நல்லா பாருங்க. இந்த இடத்துல நின்று நல்லா பாத்துக்கணும். பாத்துட்டீங்களா? இங்க என்னையா இருக்கு? சும்மா பாத்தீங்களா ஏன் உயிரை வாங்குற? எல்லாம் நடபாதையில இருக்கிற கூட்டம் சதா கரா முரான்னு ஒரே சத்தமா இந்த பாருயா, இருக்கு. நடபாதைய பத்தியும் கூட்டத்தை பத்தியும் நமக்கு என்னையா? ஜன்னலையும் கதவையும் இழுத்து மூடிட்டா உள்ள அப்புறம் நம்ம உலகம் தானே. அது சரி. அது மட்டும் இல்ல, இங்க வர சொல்லு. புரியுதையா? புரியுது புரியுது. அப்ப அட்வான்ஸ் கொடுத்துடலாங்களா? இப்பவே கொடுத்தலாம். வாயா வாங்க. பாப்பா, உங்க அப்பா அம்மா இங்க 2 பேரும் மார்க்கெட் போயிருக்கா. ஐயோ அண்ணா, அவரை நான் பாத்துட்டேன். அதோ அங்கே அந்த மாடியில. வாங்களே. அரைகுறையா பாத்துட்டு இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு ஓடுறியா? இப்ப பார்த்தது புருஷன் தானா? ஆமா, நான் என் கண்ணாலே பார்த்தேன். பார்த்தேன் உன் கண்ணால. பின்னால பார்த்த உடனே அவர் தாங்கிறது, முன்னால பார்த்ததுக்கு அப்புறம் இல்லங்கிறது. இதே வேலையா போச்சு. அண்ணா, ஒரு முகத்தையே பார்த்தேன்னா. அப்படியா? சத்தியமா அவர்தான். சத்தியமா? ஆமா அண்ணா, வாங்க அண்ணா, அவர்தான் அண்ணா. வர்றமா. அதோ ஐயர் சாமியா வந்துட்டாரு. சாமி சாமி, ஐயர் சாமி. என்ன பண்ண? உன் வாய்க்கு சக்கரை சாமி போடணும். எதுக்கு? இத்தோட வீட்டுக்கார ஆமுடுங்களா சாமி. எங்க? இங்கதான் சாமி இருக்கிறான். அப்படியா? சத்தியமா சாமி. அதோ அதோ அவர்தான். சாமி, இவன் தான் சாமி. நான் சொன்ன பாவி பயலும் இவனே தான் சாமி. அப்படியா? ராஜாபாதன், காரியம் செய்யணுமே. என்ன சாமி? அவனையோ அண்ட புருகன் சொல்றாய். ஆமா சாமி. அப்பேற்பட்டவங்கிட்ட இந்த குழந்தைய அழைச்சிட்டு போய் உன் ஆத்துக்காரி வந்திருக்கிறா, ஏத்துக்கூடப்பான்னு சொன்னா இவரை நான் பார்த்தது கூட இல்லைன்னு ஒத்த வரியில அடிச்சிடுவேன். ஆமா சாமி, அடிச்சிருவான் சாமி. அதனால நான் என்ன சொல்ல கேட்டியோ, நான் மட்டும் தனியே போய் டிப்ளமேட்டிக்கா பேசி அவனை ஒரே அமுக்க போடுறேன். அமுக்குங்க. உடனடியா நீங்கெல்லாம் வந்து எனக்கு மேல உழுந்து அமுக்கி போடுங்க. கவலைப்படாத சாமி, நண்டு பிடி போட்டு அமைக்கிறேன். முதல்ல நீ அமுக்கு சாமி. இல்லைங்கோ, அதுக்கே நீங்க இங்க அமுங்குறேன். யார் சார் நீங்க? என்ன இப்படி கட்டிட்டு உங்க தோப்பனார் நான் எத்தனை ஸ்நேகமாக்கும். ஏன் தோப்பனாரா? ஆமா, மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் தானே உங்க தோப்பார்? ஆமா. உங்க கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தேனே. நீங்களா? நினைவே இல்லையே சார். இது நினைவில்லை? உமக்கு கல்யாணம் ஆனது நினைவில்லையா, அல்லது நான் உங்க கல்யாணத்துக்கு வந்தது நினைவில்லையா? நீங்க வந்தது நினைவில்லைன்னு சொன்னேன். அப்போ கல்யாணமானது நினைவு இருக்கு. இருக்கு. அடுத்த அமுக்கு என்னது? அமுக்கு. என்ன அப்படி பாக்குறேன்? இல்ல, நானும் நினைச்சு பாக்குறேன். நீங்க என் கல்யாணத்துக்கு வந்து நினைப்புக்கே வரமாட்டேங்க சார். நினைவுக்கு வர சான்ஸ் இல்லை. காரணம், அப்போ நான் கட்டு குடுமையாக்கும் வச்சிருந்தேன். அது இப்ப மாறி சிட்டு குடுமி ஆயிடுத்து. குடுமி மேட்டரை விடுங்கோ, குடும்ப மேட்டருக்கு வரும். உன் ஆத்துக்காரி லலிதா சௌக்கியமா இருக்காளோ? இருக்கா இருக்கா. எங்க இருக்கிறாளோ? கிராமத்துல இருக்கா. என்ன சார் இது, அவளை கிராமத்துல விட்டு நீங்க சார், இந்த மெட்ராஸ்ல வீடு கிடைக்கிறது அவ்வளவு சுலபமா? நான் இவ்வளவு நாள் சுத்தி அலைஞ்சு இப்பதான் இந்த போர்ஷனே ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். செட்டில் ஆயிடுத்தோ? செட்டில் ஆயிடுச்சு. ஆத்துக்காரி அழைச்சிட்டு வந்துருவாளோ? வந்துருவேன். எப்பவோ? இன்னைக்கு வர அழைச்சா கூட்டு வந்துடுறேன் சார். நீங்க ஒண்ணும் கூட்டிட்டு வர வேண்டாம். வர வேண்டியது இங்கே வந்தாச்சு. ஐயர் சாமி கொஞ்சம் நவருங்க. ஏலே கலியுக அர்ஜுனா, உன் பட்டத்து ராணி இங்கே இருக்குடா. ஆமா, அப்படி வச்சு வாழ்க்கையை நடத்துற. பாத்தியா சாமி, கைய வெறிச்சுருவான் போடுறது. என்ன முறை முறைக்கிறான் பாத்தியா? வேவச்ச கோழி முட்டை கணக்கா. அவன் முடிய தோன்ற. பொறுமை பெண்ணே, பொறுமை. அம்மா குழந்தை, ஏமா நின்று இருக்கிற? உன் ஆத்துக்காரருக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோமா. சாமி, என் ரத்தம் கொதிக்குது. என்னமா அவஸ்தான் சாமி அந்த பொண்ணு. உதைச்சா என்னடா? அவர் உதைச்ச ஒரு உதையில அவ தன்னுடைய ஆத்துக்காரி தாங்கிறத நம்ம இத்தனை பேர் முன்னாடி ஒத்துணுட்டார். இனி அவர் தப்ப முடியுமோ? முடியாதோ? முடியாதோ படியாதோங்கிறதுக்கு இதுவா நேரம்? இங்க பாருங்க,
அவளுக்கு இருந்து தகப்பனார் தானா, அவரையும் எழுந்துட்டு உங்களையே நம்பிட்டு அனாதையா வந்துட்டா. அடிக்கிறதுக்கும் அணைக்கிறதுக்கும் உங்களை தவிர இனி வேற ஆராக்கும். அடிச்சுட்ட அடுத்ததையும் நீங்களே செய்துடுங்க. ஆமா, சுருக்க அழைச்சிட்டு மாடிக்கு போங்க. இவளுக்காக வேண்டி இத்தனை பேர் வந்து வக்காலத்தை வாங்கிட்டு நிக்கிறீங்களே, இவ அப்பன் கொடுக்க வேண்டிய வரதட்சணை பணத்தை பாக்கி 10,000 எந்த பாட்டையா கொடுப்பான்? மிஸ்டர் விஜயன், அந்த பணத்தை கொடுக்க எந்த பாட்டுன்னு இங்க வர வேண்டாம். இந்த பொண்ணுடைய நிலைமையை பத்தி இந்த பிளாட்பாரத்தில் இருக்கிற பாட்டாளிகிட்ட எடுத்து சொன்னா அவ ஆளுக்கு 1 ரூபாய் கொடுத்தா கூட உம்முடைய 10,000 ஈஸியா கொடுத்துட முடியும். அதுல என்ன பிரயோஜனம்? நீர் நடத்துற படாடோப வாழ்க்கைக்கு 10 நாள் செலவுக்கு காணுமா அந்த 10,000. ஆனா மிஸ்டர் விஜயன், நீர் இந்த பொண்ணுக்கு கட்டியிருக்கிறீரே தாலி, அந்த புனிதமான பந்தத்தை இந்த ஜென்மம் பூராவும் செலவழிச்சாலும் தீர்க்க உம்மால முடியாதையா. சாமி, ரொம்ப பெரியவங்க சில நேரத்துல பண்ற தப்பெல்லாம் நீயும் பண்ணிடுற. எத்த போய் எதுங்கிட்ட சொல்ற? நக்கி திங்கிற நாய்க்கு முன்னால முழு தேங்காய போட்டா உருட்டினேதான் இருக்கும். அதுக்கும் திங்க தெரியாது, மத்த நாய்களையும் அண்ட விடாது. இதுக்கெல்லாம் ஏன் ரூட் தான் சாமி கரெக்ட். நீ ஒதுங்க பால, நீ மாறி போமா. போயிடுவா வச்சுக்காத நம்ம கையில. ஒண்ணு, இந்த பொண்ணு உன்னோட இந்த மாடியில இருக்கணும், இல்ல உன்னை நான் இந்த மாடியை விட்டு இறக்கணும். எனக்கு காட்சி உனக்கு காட்சி நான் சொல்றேன். புத்தி காட்டுறியோ? என்ன சொல்ல? அவன் புத்தி அவன் காட்டுறான்டா. சாமி, இவ்வளவு சொல்றோம், இந்த பொண்ணுக்கு மாடியில் இடம் தர மாட்டேங்கிறானே சாமி. இந்த மாடியில இடம் பிடிச்சு கொடுக்கவா நம்ம இத்தனை கஷ்டப்படுறோம்? இல்லடா, அவனுடைய மனசுலியாக்கும் இவளுக்கு இடம் பிடிச்சு கொடுக்கணும். அதாக்கும் நிரந்தர பரிகாரம். பூலா இருக்கிறியே. நானா சாமி? ஆமாண்டா. இங்க வா. இத்தனை நாள் அவனை நாம தேடிட்டு இருந்தோம். இப்ப அவனா வந்து மாட்டினுட்டான். இப்ப நீ பண்ற கலாட்டாவில அவன் இங்க இருந்து எங்கேயாவது ஓடி போய் தொலைஞ்சான்னாக்கா மீண்டும் நாம தானே அவனை தேடி அறியணும். நம்ம புத்திசாலிகளா இருந்தா அவனை இந்த மாடியில வச்சுட்டு நம்ம காரியத்தை சாதிக்கணும். அதாக்கும் போயிட்டு. ஆமா சாமி, அதுலதான் இருக்குது பாயிண்ட். நீ பேசாம இருந்துரும். அவங்கிட்ட நான் டீல் பண்ணி விடுறேன். அண்ணன் சாமி. மிஸ்டர் விஜயன், ஜஸ்ட் a minute. வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ அந்த குழந்தை வந்து தன்னுடைய கதையை சொன்னா கேட்கறதுக்கு கன்றாவியா இருந்தது. அகஸ்மாத்தா நீரும் கண்ணுல பட்டுட்டீர். 2 பேரையும் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தோம். நீர் அவளை அடியோட வெறுக்கிறச்ச யார்தான் என்ன பண்ண முடியும்? இது வரைக்கும் 8 நெத்த பெத்துட்டேன். இதுவே தலைச்சம் பொண்ணா பிறந்திருந்தா நான் அவளை தள்ளி விட்டுடவா முடியும்? ஏதோ என் காலம் இருக்கிற வரைக்கும் அவளை நான் காப்பாத்திட்டு போறேன். மிஸ்டர் விஜயன், நீர் இங்க ஆனந்தமா இருக்கலாம். இங்க இருக்கப்பட்டலாம் யாரும் உம்மா ஜோடிக்கு வரமாட்டா. அதுக்கு நான் கேரண்டி. ஐயர், எவன் கேரண்டி எனக்கு தேவையில்லைங்கண்ணா. இவளுக்கும் உங்களுக்கும் பயந்துட்டு நான் இங்க வராமலா போயிடுவேன். அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. இங்க வரத்தான் போறேன். நான் இதே மாடியில இருக்கத்தான் போறேன். இருங்கோ, பேஷா இருங்கோ, தீர்க்காயுஷா இருங்கோ. அதாக்கும் எங்களுக்கும் வேண்டியது. சும்மா இருக்க மாட்டீங்க? சும்மா தானே இருக்கேன். ஏமாமா, உங்க 2 பேருக்கும் தூக்கமே வராதா? எங்களுக்கு யாருடாப்பா தூக்கம்? வயசு அப்படி, தூக்கம் எப்படி வரும்? எங்களுக்கு தான் வயசாச்சு, தூக்கம் வரல. நீங்க தூங்கலண்டா. மிஸ்டர் சங்கர், கார்ல வந்து இறங்குறது கவனிச்சோ? நான் சொல்றானே சாமி, கமான் சங்கர்னு. அடே, அது சங்கர் அல்ல, சங்கரி ஆக்கும். அது யாருக்காக்கும் தெரியாது. நோக்க எப்படி தெரிஞ்சது? ஆம்பளைன்னா இப்படி அழைச்சிட்டு போவாளா? போயிண்ட். இன்னும் இவரை விட்டு வைக்க கூடாது சாமி. பொறுமை பொறுமை. என்ன சாமி பொறுமை? யாரு சாமி பொறுமை?
கட்ட பொண்டாட்டி இங்க இருக்குது, அது கண்ண பட முடியாது. இன்னொரு பொண்ணை கட்டி அணைச்சிட்டு போறான். அந்த காலி பேருக்கா பொறுமை? சாமி இவன் சாமி பொறுக்கி சாமி, இவன் சோமாரி, தேமாரி, பிச்சை, செருப்புரிக்கி, எச்சி நாய், நாய் பொறுக்கி நாய், சோமாரி. என்னங்க எல்லாருக்கும் போயிட்டு வர. நீ ஏமா போற? எனக்கு இங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏமா உன் மனசு கஷ்டப்பட முடியாது? இங்க என்ன நடந்துருச்சு? நீங்க தான் அவரை திட்டுறீங்களே, அவரு திட்டினா என் மனசு தாங்குமா? பாத்தியா சாமி, சாமி 5 வருஷமா அனாதையா அலைய விட்டுட்டு இது கண்டு முன்னாலேயே கண்ட பொண்ணோட கைய கோத்துட்டு போறான். அவனை பத்தி சொன்ன உடனே புறப்பட்டுருச்சு. இதுக்கு என்ன சாமி பேரு? இதுக்கு பேர் தாண்டாப்பா இந்தியா. இந்தியா அந்த பய பண்ற கூத்துக்கு திட்டக்கூடாதுமா, வெட்டணும். அதுக்கு முன்னே நான் நீ ஏமா சாவற? சரிம்மா வெட்டல. திட்டவும் கூடாது. திட்டல, எப்போதுமே திட்டக்கூடாது. திட்டல திட்டல திட்டலம்மா. உன் புருஷன் இருக்கான வீட்டுக்காரன் பெரிய சத்புத்திரன் ஞானி. போமா உட்காருமா. என்ன சாமி, என்ன சாமி இது? நான் தான் இருக்க ஃபுல்லா, உனக்கே ஃபுல்லா. என்னங்க இது லைட்லாம் இருக்கு. ரைட் ஆஃப் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன வாய்ஸ் டான் the light is disturbance. Don't mistake. இப்ப ஆஃப் பண்ணிடுறேன். One, two, கொஞ்சம் நில்லுங்களே, கொஞ்சம் நில்லுங்களே. நிலுங்க சுவாமி, நிலைமை சரியில்லாத நேரத்துல எங்க போறேன்? கொடுத்த பணத்தையும் வாங்கிட்டு பர்சோட பணத்தையும் எடுத்துட்டு ஓடுறாளே. சுவாமி, நீரும் அவளை திருட்டுத்தனமா தானே அழிச்சிட்டு வந்தீர். செவிக்கல சுவாமி, ஆமநாட்டி உடுப்ப போட்டு பொம்மை நாட்டி அழிச்சிட்டு வந்தா அது திருட்டுத்தனம் தானே. மிஸ்டர் விஜயம், எது எந்த வழியில வந்ததோ அது அந்த வழியிலேயே போறது. நேரான வழியில வந்தது கண்ணுக்கு நேரா நின்று உம்மை பார்த்து பார்த்து ஏங்குறதே. I don't care. நிறுத்தியா உன் டஸ்ட் இங்கிலீஷ்? எனக்கு வர ஆட்டத்துக்கு ஒரே வெட்ட. இது வேறயா குறுக்க குறுக்க? யோ உன் காலை புடிச்சு கெஞ்சி கேக்குறியா? பாரியா இந்த பொண்ணு? யோ இளமைங்கிறது கல்கண்டு மாதிரியா? கல்கண்டு வெயில்ல வச்சாலும் உருகும், மழையில வச்சாலும் கரையும். அதே மாதிரி தாயா இளமை இன்பத்திலையும் கரையும், துன்பத்திலையும் கரையும். பாவையா இந்த பொண்ணு துக்கத்திலேயே கரைஞ்சிட்டு இருக்குதியா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், காப்பாத்தியா, கருணை காட்டியா. இதுக்கு மேல சொல்ல தெரியலையோ? இவளை பத்தி மட்டும் பேசாத. இவைய முகத்திலேயே முழிக்க கூடாது. நான் அன்னைக்கு சொன்னதுதான். நீங்க இப்படி சொல்லிட்டா இந்த பொண்ணுக்கு வழிதான் என்ன? என் 10,000க்கு மட்டும் வழி என்ன? பாயிண்ட்க்கு வந்துட்டு மிஸ்டர் விஜயம், நாங்களும் தினசரி பார்த்துட்டே தான் வர்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னா எடுத்துட்டு வரையலே. இதுகளுக்கெல்லாம் எத்தனை கொடுப்பீர்? அது ஏன் இஷ்டம். 100 கொடுப்பேன், 500 கொடுப்பேன், 1000 கொடுப்பேன். ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கா? இவனா எப்படி சாமி? எக்கச்சக்கமா தண்ணியை போட்டு 10 நிமிஷத்துக்கு சாமி. அந்த 10 நிமிஷம் இங்க வரப்பட்டவா உமக்கு உடம்ப மட்டும் தான் கொடுக்கிறாளே தவிர உள்ளத்தையுமா சேர்த்து கொடுக்கிறாள். சாமி சாமி, உள்ளத்தை கொடுக்கிறவளா இருந்தா ஏன் சாமி இவன் பாக்கெட்ல உள்ளதையே திருடிட்டு ஓடுறா? சுவாமி கொஞ்சம் கவனிக்கிறது. அந்த 10 நிமிஷத்துக்கு உடம்ப மட்டுமே கொடுக்கப்பட்டவாளுக்கு 1000ம் 500ம் கொடுக்கிறதானா ஆயுசு முழுவதும் எத்தனையோ ராத்திரிகள் கூடவே இருந்து உடம்ப மாத்திரமல்ல உள்ளத்தை மாத்திரமல்ல உயிரையும் சேர்த்து உமா படுக்கையிலே அர்ப்பணிக்க காத்தென்றிருக்காளே உமா ஆத்துக்காரி. அவளுக்கு எத்தனை கோடியாக்கும் கொட்டி கொடுக்கணும். இந்த கணக்கை மறந்துட்டு அவள் தோப்பனார் சேர்ந்து 10,000 ரூபாய் வரணும்னு அந்த கணக்கு மாத்திரம் சொல்றீரே, இது என்ன நியாயம், என்ன தர்மம்? ஐயர், உன் நியாயத்தையும் தர்மத்தையும் இந்த பிளாட்பாரம் கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு கதாகாலட்சேபம் பண்ணிய மிஸ்டர் விஜயன், இதுவரைக்கும் உமக்கு தோப்பனாய் இருந்து சொல்ல வேண்டியதை சொன்னேன். இனிமே அந்த பொண்ணுக்கு தோப்பனாய் இருந்து செய்ய வேண்டியதை செய்யுறேன். மிரட்டுற? நான் என்ன மிரட்டுவேன்? கோர்ட் இருக்கு, சட்டம் இருக்கு, பாத்துடுறேன்.
கோர்ட்டு சட்டமை என்னயா பண்ணும்? நெஞ்சு போடா இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை செலவுக்கு பணம் கொடுக்க சொல்லும். வீசி எறிஞ்சிட்டு போறேன் போயா. என்னடா சொன்ன? பணம் தரியா? ஏண்டா உங்ககிட்ட பணத்தை வாங்கி இந்த பொண்ணுக்கு கொடுக்கறதுக்காக நாங்கெல்லாம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். டேய் சோமாரி, நினைச்சு பாடுறா, உன்ன மாதிரி பொண்டாட்டி துருக்கி பசங்க இருக்கிற இந்த உலகத்துல இந்த மாதிரி பொண்ணுங்க துடிச்சிட்டா பணத்துக்கடா பஞ்சம். பாக்குறியாடா, பந்தய கட்டாடா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பொண்ணுக்கு 1000-500 நேரம் தர. ஒரே நாள்ல 10 ஆம்பளை கிட்ட இந்த பொண்ணுக்கு 10,000 வாங்கி கொடுத்து உன்னை விட பகட்டான வாழ்க்கை நடத்த வைக்கிறேன். பாக்குறியா அண்ணா? ராஜாபாதர் நம்ம தரத்துக்கு சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிட்டே அப்பனே. சாமி சாக்கடையில விழுந்து கிடக்குறானே சாமி, அவனை தூக்கி விடுறதுக்கு நம்மளும் சாக்கடையில இறங்கிதான் ஆகணும். நம்ம மன்னிக்கிற சாமி. சொல்றான் பாத்தியா பெருசா வாழ்க்கை செலவு துட்டு தர்றானா? உங்ககிட்ட இருந்து இந்த பொண்ணு பணமா கேட்டுச்சு. ஒரு பொண்ணுக்கு எந்த இடத்துல இருந்து பணம் கிடைக்காது. ஆனா உன்னை தவிர வேற எந்த இடத்துல இருந்தோம் யாருகிட்ட இருந்தோம் இது பெற முடியாத புனிதமான வாழ்க்கையை கேக்குதுடா உங்ககிட்ட. சாமி இவனுக்கு புரியுமா சாமி? புரிஞ்சா என்ன புரியல? இவங்கிட்ட இருந்த அந்த பொண்ணுக்கு அந்த வாழ்க்கையை வாங்கி கொடுக்காம விட்டு விடுவோம் நான் நினைக்கிறேன். சவால் விடுறான். இன்னும் பேசுறா? சவால்ல குயிக்கிறடா, பையங்கமா சவால் விடுறாடா. இதே வீட்டுல உன்னோட சேர்த்து இந்த பொண்ணு வாழ்க்கை நடத்துறத நாங்க பார்க்க விட போறதில்லடா. இவனோட சேர்த்து உங்க அத்தனை பேரையும் இந்த பிளாட்பாரத்தை விட்டு துரத்தாம நாடு விட போங்க. இந்த கையெழுத்து மட்டும் போடுங்க. நம்ம பிளாட்பாரத்துல இருந்த பொம்பளைங்க புள்ள குட்டியை எல்லாரையும் சேர்த்து வாரி வளைச்சு லாரியில போட்டு போலீஸுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்கப்பா. போலீஸுக்கா? ஆமாப்பா. சின்ன தாத்தா ஏன் எல்லாத்தையும் நல்ல வேலை சாமி. என்ன சாமி நம்ம பிளாட்பாரத்துல இருந்த அத்தனை பேரையும் போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க சாமி. அந்த பையன் சொன்னபடி செஞ்சுட்டானே. எந்த பையன்? அவன் தான்டா விஜய பிளாட்பாரத்தை விட்டு உங்களை கிளப்புறேன்னு சொன்னா இல்ல? ஆமா சாமி. இப்ப என்ன சாமி பண்றது? நான் வேற ஒரு ஜோலியா போயிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல, அது அப்புறம் பார்த்துக்கோ. நட போலீஸ் ஸ்டேஷன். ஏன் சாமி வச்சுன்னு போறேன்? வா பாரு படையா வா. வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். வணக்கம். நீங்க யாரு? நீங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறீங்களே, இவ்வா வசிக்க அதே பிளாட்பாரத்தில் இருக்கப்பட்டவன் தான் நானும். இவ்வாறு எதுக்காக கொண்டு வந்து வச்சிருக்கிறேன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமோ? தாராளமா தெரிஞ்சுக்கலாம். இங்க இருக்கிற பெரிய மனுஷன்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு மகஜர் அனுப்பிச்சாங்க. அதை அனுசரிச்சு தான் இவங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்த பெரிய மனுஷால் கொடுத்த மகஜரை அடியே கொஞ்சம் பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாமே. இந்தாங்க. இன்ஸ்பெக்டர் சார், இந்த மகஜர் சம்பந்தமா இந்த பெரியவாகிட்ட நான் 2 வார்த்தைகள் பேச அனுமதி உண்டோ? தாராளமா பேசுங்க. அப்படி என்ன சார் பேச போறாங்க? சார் பேச போது பெரிய மனுஷங்கிட்டன்னு சொன்னாரே இவரையா? உட்காருப்பா. நீங்க பேசுங்க சார். தேங்க்யூ சார். ஐயா சாமி, அம்மா, பெரியவாளான நீங்கள்லாம் கையெழுத்து இருக்கிற இந்த மகஜர்ல இந்த பிளாட்பார வாசிகள் மரஜலத்தை அங்கே கழிக்கிறதாகவும் இரவு பகல் எந்நேரமும் பட்டசாராயத்தை குடிச்சிட்டு இவா பண்ற ரகளையினாலே உங்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுவதோடு ரா தூக்கத்துக்கும் இடைஞ்சல் ஏற்படுறதாகவும் பொதுவா இவ்வாளுடைய நடவடிக்கைகள்னால இந்த நகரமே நரகமா மாறிண்டு வர்றதாகவும் கையெழுத்து இருக்கே. கொஞ்சம் இருங்க. இத்தனை குற்றச்சாட்டுகளையும் உங்க கண்ணால நீங்க கண்டேனா அல்லது மத்தவங்க சொல்ல கேட்டு வெறும் கையெழுத்து மாத்திரம் போட்டேளா? சார் நீங்க இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? ஏன் கேட்கிறேன்னா, இப்ப இருக்கிற அதே பிளாட்பாரத்துலதான் நானும் பல மாதங்களா நிம்மதியா குடித்தன நடந்துட்டு இருக்கிறேன். இந்த பெரிய மனிதர்கள் அந்த ஏரியாவுக்கு வந்ததாகவோ என்ன ஏதுன்னு விசாரிச்சதாகவோ நேக்கு தெரியாது. அதனால தான் கேட்கிறேன், எப்படி கையெழுத்து போட்டாங்க சொல்லுங்க சார். எப்படி கையெழுத்து போட்டீங்க? இன்ஸ்பெக்டர், இத பத்தி பலமுறை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். கடைசியா இவர் ஒரு மகஜர் எழுதி கொண்டு வந்து கையெழுத்து கேட்டார். இவர் செய்யற சமூக சேவைக்கு நாமும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கையெழுத்து போட்டோம். அங்க யாக்கும் மிஸ்டேக் பண்ணிட்டு சமூக சேவை செய்ய வந்திருக்கிறாரே அந்த மகானுபாவன், அவருடைய முகரக்கத்தை கவனிச்சாலோ? அவருடைய நடவடிக்கை என்ன,
அவருடைய யோகியது என்னன்னு கொஞ்சமாவது விசாரிச்சாலோ? நாங்க ஒண்ணு விசாரிக்கல. என்ன சார், ஆளை பத்தியே தெரிஞ்சுக்காம அவர் சொல்ற வார்த்தையை மாத்திரம் நம்பி எப்படி சார் கையெழுத்து மாத்திரம் போட்டேன்? சாமி, அதுக்கெல்லாம் ஏழு சாமி இவங்களுக்கு நேரம். விஷயம் ஏழைகளாச்சே, கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட்டாங்க. இவங்களை பத்தி எழுதி கையெழுத்து கேட்டிருந்தா ஊர் இருக்கிற அத்தனை வக்கீலையும் கலந்து பாத்துக்க மாட்டாங்க. ஏயா ஏயா அவன் மேல பாயற? என்ன தெரிஞ்சு கையெழுத்து போட்டாய்? நம்மள பத்தி அவங்களுக்கு என்ன சாமி தெரியும்? அவங்கள பத்தி எனக்கு தெரியும் சாமி. இந்த ஆள் இருக்கான, இவன் இருக்கிற வீடு ஏர் கண்டிஷன், போற கார் ஏர் கண்டிஷன், ஆஸ்பத்திரியில பணத்தை வச்சு காக்குற மாதிரி 24 மணி நேரம் குழு குழு அறையில உட்கார்ந்துகிட்டு கையெழுத்து போற. யோ, என்னைக்காவது உன் காலு மண்ணை மிதிச்சிருக்குமாயா? கோவம் வந்தா தனியா செருப்பு கலட்டுற. 4 பேர், நீங்க 4 பேர் இருக்கிறதுக்கு 40 ரூம் கட்டிக்கிறீங்க. கொண்டு கொடுத்ததுல இந்த பாரியா வாடகை கொடுத்துட்டு இருக்கிற தம்பதிகள் கல்யாணம் நடந்து எத்தனையோ மாதங்களாதையும் இன்னும் தாம்பத்திய உறவில் ஈடுபடாம இருக்காங்க. ஐயா, இந்த குடும்பம் தெரியுமா உனக்கு? கேட்டா இப்படி வெளியே சொல்ல முடியாது. எத்தனையோ வேதனை அவ கஷ்டப்படுறச்சு. எவனோ சொன்னான்னு ஏனோ தானோன்னு கையெழுத்து போட்டுட்டு தயவு செய்து இனிமே போடாதீங்க. போட்டு சாமி, இவங்க கையெழுத்து போட்டோம், எத்தனை வேணா போட்டோம். இவங்க கையெழுத்து என்ன பண்ணும்? எது வரைக்கும் செல்லும்? சாமி, ஏழைங்களுடைய இடத்தை சாமி மாத்துவான். ஆனா ஏழைக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குத்துவானே. குத்தி விட்டான்னா இவங்க தலையெழுத்தா மாறிடாது. அப்புறம் எங்கடி மகஜரு பேஜார்தான். இன்ஸ்பெக்டர் சார், சொந்த பெண் ஜாதிக்கு சோறு போடாம விரட்டி விட்டு இருக்கிறவன் பொதுநல தொண்டு செய்யறத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? சுத்த நான்சென்ஸ். அவர் தாங்க அது. இவரா? அவரேதான். எப்படி? அப்படித்தான். அவன் மனைவி அதே பிளாட்பாரத்துல தான் இருக்கிறான். அந்த பொண்ணுக்கு நாங்க தான் சாமி சோறு போட்டு காப்பாத்துறோம். அந்த பெண்ணை சேத்தாக்கும் இழுத்துட்டு வந்திருக்கிறேன். கூப்பிட்டுங்களா அந்த பொண்ணு? அவளுக்கு வர வேண்டாம். இதெல்லாம் எதுக்கப்பா? உன் மனைவியோட ஒழுங்கா வாழ்க்கை நடத்துன்னு சொன்னதுதான் நாங்க செய்த ஒரே ஒரு குற்றம். அதுக்காக தாங்க இவ்வளவு வேலையும் கூட்டி வச்சு ஒரு மகளிரை தயார் பண்ணி கையெழுத்து வாங்கி எல்லாத்தையும் உட்காந்து வச்சிருக்கான். எப்படி இருக்கு இவன் செஞ்சிருக்கிற சமூக சேவை? உண்டா இல்லையா கேளுங்க சார். எப்படி சாமி இல்லாமா கூப்பிட்டுருவனே அவன் பொண்டாட்டிய. என்ன மிஸ்டர், இவங்க சொல்றதெல்லாம் சரிதானா? எழுதுங்க. பொண்டாட்டியை காப்பாத்த யோசிச்சு இல்லாத உனக்கு பொது தொண்டு என்னை அழுகுது. இந்த மோழக்கட்டைக்கு ஒரு மகஜர் கையெழுத்து போடுறதுக்கு இவங்க எல்லாம் ஏன் சார் இப்படி எங்களுக்கு கெட்டதை வாங்கி தருங்க? இன்ஸ்பெக்டர் சார், இவருடைய யோகியதை சொல்லி மாத்திரம் இவாளை விடுவிக்க நான் வரலை. இங்க வரதுக்கு முந்தி இந்த ஏரியா அசிஸ்டன்ட் கமிஷனரை பார்த்து பேசியாக்கும் வர்றேன். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொன்னார். என்ன கன்சல்ட் பண்ணாம எதுவும் செய்யக்கூடாது. முதல்ல இவங்களை வெளியே அனுப்பு. அதுக்கு முன்னால கையெழுத்து போட்ட இவங்களை வெளியே அனுப்பு. யார பெரிய மனுஷன் நம்ப முடியல. உங்க வார்த்தையெல்லாம் கேட்டு நாங்க ஏதாவது செஞ்சோம்னா எங்க உத்தியோகமும் கூடி போடுறது. வாங்க எல்லாரும் வாங்க, எழுதுங்க. விஜயன் தான் இவ்வளவுக்கும் காரணம்னு நம்ம வாழ்க்கை நன்னா தெரிஞ்சு போச்சு. இவாகிட்ட அவன் தனியா மாற்றிட்டான், தனித்தனியா பிச்சை எடுத்து போடுவாள். இந்த மாதிரி அசம்பாவிதம் ஒன்றும் நேராம நீ கூடவே இருந்து நன்னா பாத்துக்கோ. நேக்கு அவசர ஜோலி இருக்கேன்னு சொன்னேனே, போய் சுருக்கு வந்துடுறேன். சரி சரி சாமி. இதப்பாரு கண்டிக்க வேண்டியவங்களை காலத்துல கண்டிக்காம கண்டவங்களுக்கெல்லாம் இப்படி கண்மூடித்தனமா ஜே போட்டு போட்டு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம். யாரு சாவடியே என்ன ஏத்திக்கிட்டு எனக்கே ஜாவா அடச்சே ஏந்தியா. இனிமேலாவது இதே போடுங்கப்பா, உருப்படுவீங்க. அப்படி சொல்லுப்பா ராஜாபாரர் தம்பி. இப்படி வாங்க. என்ன தாத்தா பொய்ய புழக சொல்லி புள்ள குட்டிகளோட நம்ம அத்தனை பேரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல அடைச்சு வச்சுவிட்டு விஷயம் புட்டுக்கிட்டதுனதுக்கு அப்புறம் பொசுக்குன ஓடியாது மாடி வேலை ஏறி கதவை சாத்திக்கிட்டானே, இவனை சும்மாவா விடணுங்கிறாய்? இப்ப என்ன பண்ணுங்கிறாய்? ஒண்ணு இல்லை, நாங்க அத்தனை பேரும் சேர்ந்து அவன் மேல ஆளுக்கு ஒரு கையா வச்சு எடுத்துட்டோம்னா எங்க ஆத்திரம் தீர்ந்தது. அர்த்தம் எல்லாம் பேசிக்கிட்டு அத்தனை பேரும் அவன் மேல கைய வைக்கும் போது எவன் கையாவது படாத இடத்துல பட்டவன் பொசுக்குன்னு போயிட்டான். அந்த பொண்ணோட கதி என்ன ஆவறது? என்ன தெரியுமா உனக்கு? நான் பொறுத்துக்கலாம். நான் ஏன் பொறுத்துட்டு இருக்கிறேன்? அந்த அப்பாவி பொண்ணுக்காக. அதனால அந்த பையன் மேல இருக்கிற ஆத்திரத்தை அந்த பொண்ணு மேல அனுதாபமா மாத்திக்கிட்டு இன்னையில இருந்தாவது இந்த பையன் அந்த பொண்ணோட ஒழுங்கா வாழ்க்கை நடத்துறான் இல்லையான்னு நம்ம எல்லாருமா சேர்ந்து புத்திமதி சொல்லி பார்ப்போம். உருப்படியான காரியம், உருப்படியான காரியம். கூப்பிடாம தாத்தா, எனக்கு இவனோட பேச முடியாது. நீ பேச தாத்தா. நீ எங்களுக்கு பண்ணிருக்கிற கீழகத்துக்கு ராஜாவாதர் சொன்னதுனால உன்னை உசுரோட விட்டு வச்சிருக்கிறோம். நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டோம். அதே மாதிரி நீயும் பழைய இடாவுகளத்தை எல்லாம் மறந்து விட்டு
நீ தாலி கட்டின பொண்டாட்டியோட மரியாதையா குடும்பம் நடத்தணும். இல்ல இந்த பேட்டையில மட்டும் இல்ல எந்த கோட்டைக்கு போனாலும் உன்னை வாழ விட மாட்டோம். யார மிரட்ட? நாங்க அக்கு துக்கு இல்லாத கூட்டம்டா. குளிஞ்சா பூமி நிமிந்தா வானம். இதுக்கு இடையில ஒரு நிமிஷம் நினைச்சா உன்னை ஊடு ஓடிடுவோம்டா. போயா அட சரதான் போயா, சரதான் போயா. எங்க அத்தை மாமா கண்ட்ரோல். ஒரு ஐடியா. ஒரு ஐடியாவும் அதுக்கு கிட்ட பலிக்காது. இந்த ஐடியா நிச்சயமா பலிக்கும். சொல்றேன் கேளு. இங்க இருந்து செங்கல்பட்டுக்கு 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட். யாருமே இல்லாத பொட்டியா பார்த்து நான் ரிசீவர் பண்ணிடுறேன். நீ பகல்ல டிக்கெட்டை வாங்கிக்க, ராத்திரில வண்டி ஏறு. நீலகண்டா, நீ ரொம்ப லேட்டு. வண்டிக்காவது கொஞ்சம் டயத்துக்கு போய் சேரு. இதுதான் வீட்டுல ஒரு நாளாவது இந்த மாதிரி சேர்த்து நிம்மதியா நின்றுக்கமா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இவ்வளவு வசதி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ராஜாபாதர் என்ன புத்தாலித்தனமா அரேஞ்ச் பண்ணிருக்கான். ராஜாபாதர் நீ வாழ்க. செங்கல்பட்டு வந்துடும். இருக்கிறது கொஞ்ச நேரம். அதை மாட்டேன். இவ்வளவு வேகமா வந்துட்டு இங்க என்ன வைக்க? இங்க நம்ம 2 பேரை தவிர வேற ஒருத்தர் இல்ல. மனுஷன் தான் தரோம், மனுஷன் தான். மூஞ்சி என்னவா இருக்கு? எப்படி இருக்கு? ஆக்சிடென்ட் கார் மாதிரி எங்கெங்க பள்ளமா இருக்கு? சும்மா யாரு நீ? தாம்பரம் வந்துடுச்சுங்களா? வாழ்ந்தது போ. வெளிய வாயா. 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 ஏயா தாம்பரம் போற ஆளு இதுக்குள்ள ஏன் பூந்துக்கிட்டு இருக்க? டிக்கெட் இல்லாதவங்களுக்கு பூந்துக்கிறதுக்கு இதை விட ரயில்ல வேற வசதியான இடம் கிடையாதுங்களா? டிக்கெட் இல்லையா? நீ ஓதிக்கிறாக்கியா? உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேக்குதா? பார்த்து ஏறணும். எங்களை மாதிரி ஆளுகளுக்கு என்னங்க, நாங்க எங்க வேணாலும் ஏறிக்கிடுவோம், எப்படி வேணாலும் உட்கார்ந்துக்கிடுவோம், ஜம்முன்னு இருப்போம். என்னங்க நீங்க எது வரைக்கும் நாள் போறான்னு கேளுங்க. எது வரைக்கும் போறேன்? நீ எது வரைக்கும் போற? நான் செங்கல்பட்டு தான் போறேன். நீ எங்கேயா போற? நான் விழுப்புரம் வரைக்கும் போறேன். அதுக்கு இடையில இறங்க மாட்டேன். மாட்டேன். டிடிஆர் வந்தாலும். டிடிஆர் வந்தா இல்லையா? இதுதான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஆச்சு. ஜில்லாவுக்கு ஜில்லா தான் இது நிற்கும். அது தெரிஞ்சுதானே நான் ஏறி இருக்கேன். மாம்பழத்துல நிக்குமே, அதுக்கு என்ன ஆச்சுது? உள்ள விட மாட்டேன். அப்படியா? அண்ணா ரொம்ப சிரமப்பட்டு உட்கார்ந்துருக்கேன். நல்லா நீட்டி விடுங்க. இவனுங்களுக்கு தான் இது காலம். எத்தனையோ ஜென்மத்துல என்னென்னமோ பாவெல்லாம் செஞ்சிருக்கேன். அதான் இந்த ஜென்மத்துல இந்த நேரத்துல இந்த ரயில்ல இந்த ஓசி கிராக்கி வந்து இழவு கூட்டுறான். அதை விடு. மாம்பழத்துல வண்டி நிக்கும். நம்ம 2 பேரும் இறங்கி ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து பணம் வச்சிருக்கேன் 10 ரூபாய். ஏதுங்க? அடுத்த வாரம் ரேஷன் பணம். அடுத்த வாரம் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல, ஹோட்டல்ல ரூம் எடுத்து காலையில வீட்டுக்கு போறோம். என்ன? வாபஸ் வாங்கடா. நீ வாபஸ் வாங்கடா. என் அபிமான நட்சத்திரம் நடிகர் தங்கப்பாவை கேவலமா பேசுறத வாபஸ் வாங்கடா. ஏன் அபிமான நட்சத்திரம் ராஜப்பாவே நீ கேவலமா பேசுறது எங்கிட்ட வாபஸ் கேள்றா. உங்க ராஜப்பா எங்க தங்கப்பா கிட்ட ஆட்ட முடியும். உங்க தங்கப்பா எங்க ராஜப்பா கிட்ட அசைக்க முடியுமாடா? அப்படியா? இப்போ அதச்சி காமிக்கிறேன்டா. இப்ப சொல்லு, ஜெயிச்சேங்கிற முறையில என்கிட்ட வாபஸ் வாங்குறியா? முடியாதா? உன்னை வேக வச்சு காமிக்கிறேன். உயிரோட உன்னை வேக வச்சு காமிக்கிறேன். கொள்ளிக்கட்ட இட்லி உண்டா? வேண்டாம் வேண்டாம், சண்டை நிறுத்துக்கோ, சண்டை நிறுத்துக்கோ, நிறுத்துக்கோடா, நிறுத்துக்கோடா, வேண்டாம், ஹோட்டலா என்னடா இது? எத்தனை கஸ்டமர் ரூம்ல வந்து தையிருக்கா? நம்ம ஹோட்டலை பத்தி என்னடா நினைப்பா? என்ன சண்டை, என்ன கலாட்டா இது?
அது அந்த பைத்தியக்காரங்கிட்ட சொல்லுங்க சார். நானா பைத்தியக்காரன்? நீதான்டா பைத்தியக்காரன். நானா பைத்தியக்காரன்? நீதான்டா. போடா. ஐயோ ஐயோ அப்பா ஐயோ குத்துவேன். ஐயோ மண்டை வந்துட்டானே. கண்ணெல்லாம் சொல்லுங்க. போடுவா போடுங்கடா. ஐயோ ஏய் சண்முகம் போடுவா. நான் மேனேஜர் ராசி போறேன். இவனை புடிச்சு வச்சுக்கோ. போலீஸ்ல ஒப்படைக்கணும். டேய் சொலகார பாவி. கிட்ட நெருங்கி நீ தான் ஒண்ணே குத்து. ஐயோ கொலை செய்வேன். ஐயோ தூங்கிட்டானா? ஐயோ எனக்கு ஜாமீன் கொடுக்க ஆள் இல்லையே. எங்க ஒளிவே? ஐயோ போலீஸ்காரங்க வந்து நம்பிக்கிட்டு போவாங்களே. ஐயோ புத்தி சரியில்லை. மேனேஜர் சார் என்னப்பா இது? நம்ம சரக்கு மாத்த சின்ன தம்பி இவனை அடிச்சு மண்டையை உடைச்சிட்டான். கண்ணு சொல்றத பார்த்தா பயமா இருக்கு சார். அப்படியா? சீக்கிரம் பக்கத்துல இருக்க டாக்டர் அழைச்சு போங்க. எங்க அந்த பையன் எங்க? சார் நான் குடிக்க போறேன். இன்னைக்கு வாங்க வரேன் சார். சரி சீக்கிரம் டாக்டர் கூட்டிட்டு போங்க. நான் போலீஸ் போன் பண்றேன். சண்முகம் நீ கொஞ்சம் கூட வாப்பா. அந்த பக்கம் குடிச்சுக்கீங்க. இப்படி வா. மெல்ல. ஈவன் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சார் நான் மீனாட்சி ஹோட்டல் மேனேஜர் பேசுறேன். எங்க ஹோட்டல்ல ஒரு சரக்கு மாஸ்டர் இன்னொரு சரக்கு மாஸ்டர் அடிச்சு மண்டையை உடைச்சிட்டான். அடிபட்ட நிலைமை ரொம்ப டேஞ்சரா இருக்கும் போல தோணுது சார். அப்படியா? ஆமா சார். சீக்கிரம் வாங்க. வாங்க. என்ன வேணும்? ஒரு ரூம் வேணும். சிங்கிளா டபுளா? ரேட் எப்படி? சிங்கிள் 10 ரூபாய். கரெக்ட். அது அப்ப உங்க அட்ரஸையும் நேமையும் இதுல எழுதிருக்க. டேய் பாய். சார் இவங்களே நம்பர் 32 அழைச்சு போய் வேணுங்கிற வசதியெல்லாம் செஞ்சு கொடு. ஐயோ கஷ்டாலே. அதோட பேரு காலப்பா மனுஷன். ஏன் அதுக்குள்ள போய் விடுங்க? ஐயோ புத்தி சரியில்லப்பா. இல்லையா புத்தி சரியில்லை. கொலை யாரைய கொலை பண்ண? பெரிய ஹீரோ நடிகர் ராஜப்பா இருக்காளே, அவனுடைய ரசிகன் இந்த ஹோட்டல்ல சரக்கு மாஸ்டரா இருந்தான் பாரு, ஓசி டிக்கெட் பையன். அவனை கொத்துன்னு கொத்திட்டேன். அவனை கொத்துன என்னுடைய மூச்சு. இந்த தமிழகத்தின் தனிப்பெரும் தலநடிகர் தங்கப்பாவே அந்த பையன் ஏன் இருக்க என் நெஞ்சு கஷ்டப்படும்படியாக திட்டான். அவனை ஒரே மரணடி அந்த இடத்திலேயே தூங்கிட்டான். இந்நேரம் பரலோகத்துல பாதுகாப்பு என் கையில காப்பு போட்டு கொண்டு போடுவாங்க. அம்மா சத்தம் போடாதீங்க, பேசாம கதவை சாத்திட்டு உள்ள இருப்போம். உனக்கு இட்லி சுண்ணும் வர சுண்ணும் வேற சமயக்காரனை பாத்துக்கியா? என்னையா அந்த மக்கள் பாக்கோ சாத்தி வாங்க. எப்படி எந்த ஊர்? இந்த ஊர் தான். யார் நீங்க? நாங்க வந்து புருஷன் பொண்டாட்டி. வீடு இருக்குல்ல? இருக்கு. அப்புறம் ஏன் ஹோட்டல்ல தங்கி இருக்கிறீங்க? அது வந்து வீட்டுல இடைஞ்சல். அது சரி ஸ்டேஷனுக்கு நடங்க. புருஷன் பொண்டாட்டி. உங்களை போல ஹோட்டல் தம்பதிகளை நாங்க பல பேரை பார்த்திருக்கிறோம். உங்க முகரிகளை பார்த்தாலே தெரியல. நட ஸ்டேஷனுக்கு. ஐயோ என்னங்க இது? என்ன? பேசாம வா. லாட்டப்லயாவது நிம்மதியா இருக்க விடுறாங்களா பாப்பா. வா. ஐயோ நீலகண்டம் என்னப்பா அது போலீஸ் பின்னால போயிட்டு இருக்க? இந்த ஹோட்டல்ல வந்து தங்கி இருந்தாட்டா போலீஸ் புடிச்சிட்டு போறாங்க. ஏண்டா உனக்கு ஃபர்ஸ்டா சீட் வாங்கி கொடுத்து செங்கல்பட்டாடா போக சொன்னேன். ட்ரெயின்ல நானே போனோம். அங்க ஒரு ஓசி டிக்கெட் அடைஞ்சல். சரி இந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கலாம்னு இங்க வந்தோம். இங்க இன்ஸ்பெக்டர் பார்த்து கூட்டு நாங்க புருஷன் முன்னாடி எவ்வளவோ தூரம் சொன்னே, கேட்கல அவங்க. கேட்கலையா? நான் சொல் சரியா வராத. நீ தைரியமா போ. நான் வர வேண்டிய விதமா ஸ்டேஷனுக்கு வரேன். போ. ஏய் வந்துடுறா. ஐயோ இங்க பாருங்க. அட பாவி சாமி, தலைமுறை தத்துவமா கோட்டுப்படி ஏறாத குடும்பமாச்சு. இந்த பையல கூண்டுக்குள்ள பார்க்கும் போது என் சரீரமே உதறது சாமி. ஏயா உதறது? அந்த பிள்ளைங்க ரெண்டா லாக்கப்லயாவது சரியா இருக்கு, சந்தோஷப்படியா? எல்லாம் உன்னால. போலீஸ் ஸ்டேஷன் பொறு. இன்ஸ்பெக்டர் சார். யார் சார் நீங்க? நான் அக்கவுண்டன்ட் ஜெனரல் ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன். நீங்க அடைச்சு வச்சிருக்கிறே அந்த 2 பேரும் எனக்கு வேண்டப்பட்டவன். நீங்க எந்த ஜெனரல் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாலும் சரி. ஏன் சார்
உங்களுக்கு வேண்டியவங்கிறதுக்காக வேண்டி தப்பு பண்ணவங்களை விட்டுற முடியுமா? க்ஷமிக்கணும், இவா என்ன தப்பு பண்ணாலும் ஹோட்டல்ல தங்கி இருந்தாங்க. ஹோட்டல்ல தங்கி இருக்கிறது ஒரு தப்பா? ஏன் சார், புருஷன் பெண்டாட்டி ஹோட்டல்ல தங்கி இருக்கிறது இல்லையா? அவள் என்ன ஏதுன்னு விசாரிச்சாலோ? விசாரிக்காம இங்க கொண்டு வருவோமா சார்? ஆனா அவங்க சொன்ன பதில் நம்பும்படியா இல்ல. நம்ப முடியாதபடி என்ன பதில சொன்னாலும் புருஷன் பொண்டாட்டின்னு சொன்னாங்க. ஏன் சார், இப்ப 2 பேரும் புருஷன் பெண்டாட்டி சொன்னதை உங்களால நம்ப முடியலையா? எப்படி முடியும்? எப்படி சொல்றவங்க ஏழைங்களாச்சே. எங்க ஜாதி பணத்தை என்ன செய்யறதுன்னு புரியாத பணத்திமிரு பிடிச்சவங்க தினத்துக்கு ஒரு பொண்ணை பாண்டியாக்களையும் பிளைமவுத்தையும் அழைச்சுக்கிட்டு ஹோட்டல்ல மாத்திரம் இல்ல சாமி, பட்ட பகல்ல பப்ளிக் ரோட்ல கட்டி பிடிச்சு போறா. அதுக்கு பேர் சோஷியல் லைஃப். அதை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்படியே துணிஞ்சு யாராவது கேட்டாலும் அவங்க சொல்ற இல்லாத ஆயிரக்கணக்கான பொய்க்காரங்க அப்படியே நம்பிடுவாங்க. ஏழைங்களாச்சே சாமி. இருக்கிற ஒரு உண்மை காரணத்தை சொன்னா இவங்களால நம்ப முடியுங்களா? ரொம்ப சிரமம் சாமி. சார், இந்த ஆளு ரொம்ப ஓவரா பேசுறான். அது நேக்கும் தெரியாது. இன்ஸ்பெக்டர் சார், அவன் சொல்ற பாணி கொஞ்சம் தரம் குறைஞ்சிருக்கே தவிர அதுல இருக்கிற கருத்து இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப பெரியவங்கள்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயமாக்கும். நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர் சார், இவா 2 பேரும் அந்த பையனுக்கு அத்தை மாமா உறவு. ஊரறிய உலகறிய அவ்வாளுக்கு அக்னி சாட்சியா மந்திரம் சொல்லி கல்யாணம் செய்து வச்சவன் நானாக்கும். இன்னும் அந்த ஹோட்டலுக்கு அவங்க ஏன் வந்து குறைஞ்சாங்க சொல்லி கூட செத்து அப்படி வர்றா. வாங்க. ராஜா பாரு, அவங்க 2 பேரும் ஹோட்டலுக்கு போறதுல என்ன ரகசியம் இருக்கு? அத்தை வேற ஐயா சொல்றேன்னு கூட்டு போறாரு. என்னன்னு உனக்கு புரிஞ்சா இந்த பிள்ளைங்க எங்க வருது? எனக்கு கிளராஜகம் புரிஞ்சுட்டோ? வெரி சாரி சார். இந்த காரணத்தை என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நான் அங்கேயே அவங்களை விட்டுருப்பேன் சார். என்ன சார், புருஷன் பெண்டாட்டின்னு சொல்லியே நீங்க விடலையே, இத சொன்னாலா விட்டுருக்க போறேன்? சொல்ல வேண்டாம் சார். நான் கேட்ட உடனே அவங்க தத்து புத்துன்னு உளறிவிட்டாங்க. அதனாலதான் நான் சண்டையப்பட்டு இங்க கொண்டு வர வேண்டியதாகி போச்சு. அதோட சார், உண்மையாகவே தப்பு பண்றவங்களை கேட்டா கூட நாங்க புருஷன் பொண்டாட்டின்னு தானே சார் சொல்றாங்க. உங்க பொசிஷன் எனக்கு புரியுது. இருந்தாலும் மனுஷாலையும் முகத்தையும் பார்த்து கொஞ்சம் நிதானிக்கணுங்கிறதா என்னுடைய பிரார்த்தனை. உங்களுக்கு தெரியுமே, 1000 கொலைகாரர்கள் விடுவிக்கப்படலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதானே சட்ட விளக்கம். ரொம்ப கரெக்ட் சார். கொஞ்சம் அவளை விட சொல்றா? ஆல்ரைட். ஏண்டி நிக்கிற? ஐயா சாமி விட சொல்லிட்டாரே, வா. ராஜா பாகர் யார சொல்ல புத்தகம் இல்லப்பா. இல்ல வேண்டாம், கண்டத்திலிருந்து தப்பிச்சுட்டேன். தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சு. போட போ. எங்க கதை சாத்துற? காரணமா தான் அங்கன்னா ஹோட்டல்ல தங்கி இருந்தா? ஹோட்டலா? நீ இங்க இருக்க வேண்டிய ஆளியா? அப்படியே ஹோட்டல்ல தங்கி இருந்தா நாங்க 2 பேரும் புருஷ பொண்டாட்டியாச்சேடா. அந்த குற்றத்துக்காக வேண்டி நீ இங்க இருந்துதான் தீரணும். ஐயோ சாமி சாமி சாமி, யாரா இருக்கோ எதையோ பேசுற, எங்களுக்காக 2 பேர் சாமி அவன்கிட்ட. என்ன சார் இது போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து? இன்ஸ்பெக்டர் சார், உங்க காலை தொட்டு கேட்டுக்கிறேன், இவங்களை கொஞ்ச நாளைக்கு இங்கே அடைச்சு வைங்க. இப்ப இவங்களை வெளியே விட்டீங்க, அந்த பிள்ளைங்க 2 உள்ள வந்துருவாங்க. என்ன சார் இது? மன்னிக்கணும், நான் தான் சொன்னேன், அந்த ஆத்திரத்துல உள்ள தள்ளிட்டா போடுங்க. விளையாடுறதுக்கு இடம் இல்லையா? மாமா பாருங்க, போறாங்க. இது வரத்தோடு சாமி. நீ வருத்தப்பாடு. அத்தைக்கு மத்தக்கையாக்கும் There lies the boy. வாங்க. மாமா மாமா மாமா, மிஸ்டர் மாமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆளு மிடுக்க நாக்கும் நீர். மிடுக்கனாவது கடுக்கனாவது நம்ம கையில என்ன இருக்கு சாமி? எல்லாம் அவன் செயல். அவர் என்னங்க பண்ணுவாரு? அவனுக்கு தெரியாத விஷயத்துல தலையிடாத. இது என்னங்க? அத்தைக்கு என்ன? அத்தைக்கு அத்தைக்கு ஒண்ணும் இல்லை. ஏதோ நான் தத்தெடுத்த பயலுக்கு நீ பொஞ்சாதியா வந்த வேலை, ஏன் பொஞ்சாதி ஒரு புள்ளைய பெத்தெடுத்துக்க போறான். பொண்ணு வந்த வேலையெல்லாம் மிஸ்டர் மாமா, உங்களை இங்க தனியா விட்டுட்டு அவ ஸ்தலம் தேடிட்டு வெளியில போனா பாருங்கோ, அந்த வேலையாக்கும் விசேஷம். அந்த வேலையும் விசேஷமும் இந்த குழந்தைகளுக்கும் கிடைக்கண்டாமோ? பின்ன இவனுக்கும் ஒரு பய பிறக்கணும், அதையும் நாங்களே வளர்க்கணும் தானே நாங்க இங்கேயே இருக்கோம். ஐயோ, 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 ஐயோ. இன்னமும் நீங்க இங்கேயே இருந்தா உங்களுக்கு தான் இன்னொரு குழந்தை பிறக்கும். அதுவும் குழந்தை தானடா. ஐயோ, பெரியவரே, அவங்களுக்கு குழந்தை பிறக்கணுங்கிற ஆசை நிஜமாவே உங்களுக்கு இருக்கா? இல்லாம அப்ப நான் சொல்றபடி கேளுங்க. என்ன இவங்கள காசியை கூட்டு போக சொல்றியா இல்ல ராமேஸ்வரத்துக்கு கூட்டு போக சொல்றியா? அவங்க ஏன் அவங்கள விட்டுட்டு நீங்க போனா போதும். மாட்டேன் மாட்டேன், அவங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்கணுங்கிறதுக்காக தானே நாங்க இங்க வந்து இருக்கிறோம். எங்கட போ போ போன்னு. ஐயோ, நீங்க பார்க்க அவங்க சந்தோஷமா இருக்க முடியுமா? புரியுதா சாமி? மிஸ்டர் மாமா, ஏன் சாமி? அவ கொஞ்சம் தனிச்சு இருக்கணும், அதாக்கும் காரியம். மனசுல ஆச்சோ? அவருக்கு ஆகுது, உங்களுக்கு ஆக மாட்டேங்குது. ஆகுதா? இப்பதான்
புரியுது. நாங்க பொழைச்சோம். சரி புறப்படுங்க. அதுல மருமகளே நர்ஸா இருக்கிறதுனால நல்லபடியா கவனிச்சு தாயும் புள்ளையுமா அனுப்பிச்சு வச்சா அந்த டயத்துக்கு கூட்டிட்டு வாங்க ஐயா, பாத்துக்கலாம். எதுக்கு சொல்றேன்னா வயசான காலத்துல இப்படி இத பாருங்க, வயசை பத்தி இனிமே நீங்க பேசக்கூடாதாமா. இப்ப புறப்பட போறீங்களா இல்லையா? சரிப்பா போறேன். சாமி அடுத்த மாசம் ஒரு நல்ல நாளா பாருங்க. அடுத்த மாசம் ஏன்? இந்த மாசமே. சரி இந்த மாசம் பாருங்க. இத பாருங்க, இன்னைக்கே நீங்க புறப்பட்டா கூட நல்ல நாள் தான் அவங்களுக்கு. நாளை போறேன். அப்ப கூட இன்னைக்கு இல்ல, நாளைக்கு தானா? நாளைக்கு. புறப்படுங்க புறப்படுங்க, வண்டிக்கு நேரம் ஆகுது. இருடி இருடி சாமி. மிஸ்டர் மாமா, மாமா என்ன இந்நேரத்துல வருத்தப்பட்டுண்டு? சாமி சாமி, எப்படி அழுகுறீங்க? எல்லாம் ஒன்ன நினைச்சாட்டி மாமா, அவ்வாறு நினைச்சு சந்தோஷப்பட வேண்டிய டைம் ஆச்சே இது. எப்படி சாமி சந்தோஷப்படுறது? தலைப்பிரசவமே ஆபத்துன்னு சொல்லுவாங்க, இது கிளப்பிரசவமாச்சு. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயமா இருக்கு சாமி. பயப்படாதே, எல்லாத்துக்கும் சாட்சாத் ஈஸ்வரன் இருக்கன். சாமி ஈஸ்வரன் எங்கே இருக்கான்? என் கூடவே தாயா பிள்ளையா நீங்க எல்லாம் பழகிட்டீங்க. உங்க முன்னாலே அவளுக்கு வளகாப்பு சீமந்தத்தை சீரும் சிறப்புமா செஞ்சு விடலான்னு நினைச்சேன் சாமி. நீயும் வளகாப்பு சீமந்தமும் இதெல்லாம் 7வது மாசம் தானையா? அந்த தேதிக்கு நாங்க எல்லாருமா வந்திருந்து சேர்த்து கொடுத்துடுறோம்யா. நகையா நகட்ட முடியல உங்களை. சாமி அவன் பேசுறத பாத்தீங்களா? இவன் கிடக்கா சாமி. உங்களை நம்பித்தான் சாமி நான் போறேன். என்ன இது, என்ன நம்பி? சாமி நீங்க 8 புள்ளைய பத்த சர்வீஸ் மேன் ஆச்சு. உங்க வாயால ஒரு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா நான் கொஞ்சம் தெம்போட போவேன். விளையாட்டி கால உள்ள பத்திரம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டோம். அப்பா எனக்கு ரொம்ப திருப்தி. அதுல சாமி ஒரு பெரியவங்க வாயால ஆசீர்வாதம் வாங்குது. இறப்பனே, ஒரு வழி அவளை ஏற்றி அனுப்பிச்சாச்சு. ரூம் ஃப்ரீ. இன்னைக்காக உங்களுக்கு ரியலா ஹாப்பி நைட். எங்க சாமி ஹாப்பியாவது நைட் ஆகுது? இதுங்க ரெண்டு 24 மணி நேரம் ரூம்ல கொட்டு கொட்டுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு இந்த வாரம் நைட் டியூட்டி போட்டேன். இன்னைக்கு எனக்கு டியூட்டி நைட்ல. நைட் டியூட்டியா? ஆமா, மணி 7:50 ஆச்சு. இதுகளை வழி அனுப்பிச்சிட்டு ஆபீஸுக்கு போறதுக்கு 8:50 ஆயிடும். எடுத்து வேற வள்ளுன்னு விழுவான். எல்லாம் என் தலை எடுத்து சாமி. வர காயத்ரி, இந்த குழந்தைகளுக்கு வர ட்ரபிள கவனிச்சோ? ட்ரபிள் ஒண்ணு இன்னைக்கு வரலை. வாங்க, இந்த பொண்ணு மனுஷியான நேரத்திலேயே ஏதாவது தோஷம் இருக்கும்னு எனக்கு தோன்றது. சாஸ்திரத்துல பரிகாரமோ சாந்தியோ ஏதாவது செய்ய இருக்கான்னு பாருங்க. அத முதல்ல செய்து தொலைச்சிடுவோம். இதுக்கு போய் சாஸ்திரத்தை பாப்பாளோ? இதுக்கு சாஸ்திரம் பார்க்காம பின்ன எதுக்காக்கும் பாக்குறது? நேத்து தெரிஞ்சு இப்படிப்பட்ட எத்தனையோ கேசுகள் பரிகாரம் செய்து விருத்திக்கு வந்தாச்சு. உங்களுக்கு என்ன தெரியும்? சும்மா இருங்கோ. வாஸ்தவம் தானே. இத பத்தி நேக்கு என்ன தெரியும்? மாமி, மாமி, மாமி. அப்பா, சினிமா கொட்டாயில இன்டர்வியூ விட்ட மாதிரி இருக்கு. ஏண்டி அம்மா, நோக்கு டே டியூட்டின்னு உன்னோட ஆம்படியா சொன்னாரே? இல்ல மாமி, அவர் நைட் டியூட்டி போட்டுன்றேன்னு சொன்னார்ல, அதனால இன்னிலிருந்து நானும் நைட் டியூட்டியை மாத்திட்டு வந்துட்டேன். அவர் முன்ன வந்தாருன விஷயத்த சொல்லி சாவி கொடுத்துறீங்களா? ஆகட்டும். வர்ற மாமா. காயத்ரி, என்னமோ சாந்தி சடங்குன்னு சொன்னி எதுக்காக்கும்? நாளை காலையில பேஷா சந்திச்சு பிரம்மானந்தமா இருக்க போறா. இவாளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அல்ல, ஃபர்ஸ்ட் டே ஆக்கும். பேசாதிக்கு இருங்கோ. சரி. யோஜனை போறத வருங்க. ஒரு காஃபி போடு. கொண்டு வரேன், கொண்டு வரேன். காஃபி. சாமி, சாமி, என்ன பண்ண? சாமி மாத்திட்டேன். என்ன கெஞ்சி கூத்தாடி எடிட்டர் கிட்டே விஷயத்தை உடைச்சு சொல்லி இன்னைக்கே நைட் டியூட்டியே டே டியூட்டியா மாத்திட்டு வந்துட்டேன். இன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஓ மை காட். நான் என்ன இன்னும் விருத்திக்கு வரல பாருங்க. நான் சொன்னபடி சாந்தி சடங்கு செய்தே ஆனோம். அது நம்ம சாந்தி சடங்கு ஒண்ணுமில்லை அப்பனே, நீ நைட் டியூட்டிக்கு போயிட்டு இருக்கிறதுனால உன்னுடைய ஆத்துக்காரை நைட் டியூட்டிக்கு சேஞ்ச் பண்ணி இப்பதான் வீட்டை போட்டு தாக்கோலையும் கொடுத்துட்டு டியூட்டிக்கு போயிட்டான். நீயா? இல்ல மகனே, எத்தனையோ மாசத்துக்கு பிறகு நான் உன்னை சந்திச்சது என்னுடைய அதிர்ஷ்டம்னே நினைக்கிறேன். ஆமா, பல பேருடைய துரதிர்ஷ்டம் ஒருத்தருக்கு அதிர்ஷ்டமா மாறுவதுதான் இப்ப வழக்கமா இருந்துகிட்டு இருக்கு. என்ன பத்தி சொல்றேன், நீ எதை பத்தியோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கியே. மோகினி,
உன்னை எப்படியாவது சந்திக்கணும்னு இந்த இடத்துல எத்தனை நாளா நான் வளைய வந்துட்டு இருக்கேன் தெரியுமா? உன் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு இந்த வட்டாரத்திலே காலடி எடுத்து வைக்காம எந்தெந்த வழியா ஒதுங்கி போய்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படிப்பட்ட தவிர நான் ஒண்ணும் செய்யலையே. செய்யலையா? செய்ய முடியலையேன்னு சொல்லு. என் நம்மவனே, நான் உன்னை என் வாழ்க்கை துணைவையாக்கணும்னு துடிச்சுட்டு இருக்கேன். நீயா? அம்மா, நீ வழி துணைக்கு கூட லாய்க்கில்லாத ஆளாச்சு. புரிஞ்சுக்கிட்டியா? நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு செஞ்சுட்டேன். இனி எனக்கு கண்ணெடுக்க பார்க்க நினைக்காத. மோகனே, மோகனே, இந்த பாரு மோகனே, என்ன மோகனே, மோகனே, நீ பாரு எனக்கு பார்க்க மோகனே. இல்லையா? எங்கயா போற? பொண்ணு யோகிதை புரிஞ்சு போச்சு போறேன். அவன் யோகிதை எனக்கு தெரியுயா. நான் சொல்ற பேச்ச கேட்டுன்னு அந்த பொண்ணை கண்ணால கட்டிட்டு நிம்மதியாரியா? அந்த பொண்ணு அண்ணன் சொல்றதையே நான் நம்பல. நீ ரிக்ஷாக்கார பையன், ஓம் பேச்ச நம்பர் தான். இல்லையா? இல்லையா? ரிச்சால ஏறியா? ரிச்சாக்காரன் மேல ஏறாதயா? திடீர்னு எங்க புறப்பட்டு இப்படி வாயா? கோர்ட்ல கூட ரெண்டு கட்சிக்காரங்க சொல்றத மாத்திரம் வச்சு முடிவு கட்டுறது இல்லையா? 4 சாட்சி விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் தான் தீர்ப்பே சொல்றாங்க. இந்த பய யோகிதைக்கு நான் சாட்சியா இருக்கலாம்டா. ஆனா சாட்சி சொல்றதுக்கும் சில யோகிதை வேணும். ஒரு யோகிதையும் வேணாயா? சாட்சி சொல்றவனுக்கு மனசாட்சி இருந்தா போதும். இந்த பொண்ணை தொட்டு தாலி கட்டிட்டு வராமல்ல இவரு. என்ன இப்போ தாலி கட்டினா என்ன? 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சோமாரி கல்யாணம் ஆயிப்போச்சு சாமி. அந்த பொண்ணு நம்ம பேட்டையில தான் இருக்குது. பொட்டப்பய போய்க்கு போய அந்த பொண்ணை பிளாட்பாரத்தை தவிக்க விட்டுட்டு இவன் மொட்டை மாறியில ஜல்சா பண்றான் சாமி. என்ன யோசனை பண்ற? டேய், நீ சொல்ற உண்மையா இருக்கலாம்டா. ஆனா இந்த பொண்ணோடையும் தொடர்பு இருக்குன்னு இவன் சொல்றானே. இல்லன்னு அந்த பொண்ணு சொல்லுத. பொண்ணு எப்படிடா தவிர ஒப்புக்குவா? நீ எல்லாம் ஏன் படிக்கிற? படிச்சவனா நீ? உனக்கெல்லாம் எவன் பள்ளிக்கூடத்துல சீட்டு கொடுத்தான்? பேண்ட் ஸ்லாக்கும் போட்டுக்கிட்டு லுங்கி தரையா கட்டு. அவன் தேவலை போடுறது உன்னை விட. ஐயோ பச்சை அயோக்கியம். அவன் சொல்றான் அத்தை நம்புற. பழி சுமந்த அந்த பொண்ணு இல்லைங்குது, அதை நம்ப மாட்டேன்ற. என்ன உனக்கு? அவன் சொல்லிட்டான், நம்பிட்டா இல்ல? ஆமா. அவன் வாயால இல்லன்னு சொல்ல வச்சுட்டான். அந்த பொண்ணை நீ கண்ணாலம் கட்டுவியா? சொல்ல வை பாப்போம். அப்படி வளகடா சோமாயிடாய். விலகியா இல்லையா? டேய், உன்னை ரொம்ப சாதாரணமா நினைச்சாண்டா. டேய், என்ன அத்தனா விட்டு இருந்தா உன்னை பத்தி 8 புட்டு தெரிஞ்சவன் நான் நின்னு நேரம். என்னை வச்சு நீ எவ்வளவு பெரிய கதை விட்டுருக்கிற. நீ உன் நெஞ்சில உப்ப வச்சு சுட்டாடா. இந்தடா உன் எதுவா தெரியுமா விட்டு வச்சிருக்கிற? நீ தாலி கட்டினது என் காலை கட்டினு இருக்குதுடா. அந்த பொண்ணுக்கு ஒரு புருஷன் வேணுமே உன்னை விட்டு வச்சா ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுக்குமே புருஷன் இல்லாம பண்ணிட்டு போறதாடா. என்ன ஆடுற நீ? எதிர்கா சேர்த்தி ஆனா செய்யற வேலை. அங்க நான் தாலியை கட்டி ஒரு பொண்ணை கலங்க விட்ட. இங்க நான் தாலி கட்டுறதுக்கு முன்னாலேயே ஒரு பொண்ணை கதை விட்டுக்கிறேன். எனக்கு ரேங்குதுடா. இந்த பாத்தியா ரிச்சா இஸ்து கையெல்லாம் காப்பு காய்ச்சி கிடக்குறா. குட்டா தாங்க மாட்டேன். மரியாதையா உள்ளதை சொல்லு. உனக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் உண்டா? உண்டு. உன்னை முடிக்க வரலடா, என்னைய முடிச்சுக்க தாண்டா வந்திருக்கிறேன். இந்தடா நீ சொல்ற ஒரு உண்மையில ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அடங்கி இருக்குதுடா. அதை நினைச்சு பார்த்து சொல்லு. உண்டா உனக்கு சம்பந்தம்? உண்டு. ஏறி மிதிக்கிறா. உண்டா உண்டா சாரிக்காரா? சம்பந்தம் உண்டா? உண்டு. நான் சொல்றதுனா உண்மை. நான் செய்யலடா. இனிமே நீ இல்லடா. உண்மை சொல்றியா? இல்ல, இதால உன்னை ஒரே போடு மண்டைய குழந்து உன்னை சாவடிச்சிட்டு கையோட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்றவங்க அடைய போற. சொல்ற உண்மைய சொல்லிடுறேன். அந்த பொண்ணு சொல்றதுதான் உண்மை. எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அடிக்கு பயந்து சொல்றியா இல்ல அந்தரங்க சுத்தியா சொல்றியாடா? அந்தரங்க சுத்தியோட தான் சொல்றேன். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. சோமாரி, இப்படி ஒரு நல்ல பொண்ணு மேல அப்படி ஒரு அபாண்டமான பழிய சுமத்தினீங்க. காரணம் என்னடா? சொல்றேன். சொல்லிடுறேன். இந்த பொண்ணை கிடைக்கணும் ரொம்ப நாளா நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். அதுக்கு அவ கொஞ்சம் கூட இடம் கொடுக்கவே இல்லை. கடைசியா இன்னைக்கு முயற்சி பண்ணி பார்த்துடலான்னு வந்தேன். அந்த நேரத்துல நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க.
உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு படியை சுமத்தினேன். உண்மையிலேயே அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. பேண்ட் இப்ப என்ன சொல்ற? நான் நம்புறேன். கட்டிக்கிறேன்னு சொல்லியா? கல்யாணம் பண்ணிக்கிறேன். ராமு கொஞ்சம் வாய்ப்படி. அண்ணா, உங்களை நான் மறக்கவே முடியாது. உங்களுக்கு ரொம்ப நன்றி. அம்மா, நன்றின்னு சொன்னாலே புறப்படுன்னு அர்த்தம். எனக்கு இன்னும் ரிச்சா வாடகை வரணும். நான் தரேண்ணா. இதனாலதான் கண்ட பொறுக்கி பசங்க வீட்டுக்குள்ள வரானுங்க. பணத்தை கொண்டு போய் அங்க வைக்கலாமா? ராமு, அந்த பையன் ஏதோ போட்டோ வச்சிருக்கேன்னு சொன்னா இல்ல, அதனால என்ன? என்னவா? என்னப்பா இது? உன் தங்கச்சி நான் நம்புறேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்னால அந்த போட்டோ அவன் பல பேர்கிட்ட காமிச்சு எனக்கு அவளுக்கும் அப்படி இப்படின்னு ஏன் சொன்னானா, இந்த செய்தி எங்க அப்பா அம்மா காது கட்டினா அதுக்கு என்ன செய்யலாங்கிற நீ? உடனடியா போலீஸ் ஸ்டேஷன் போய் வீடு புகுந்து பொண்ணை பலாத்காரம் பண்ணி நான் ரிப்போர்ட் கொடுத்தமானா கொஞ்ச நாளைக்கு அவன் உள்ள வச்சிருப்பாங்க. அப்புறம் எப்படி அந்த போட்டோ நாம வாங்கிட்டேன். நல்ல யோசனை. இப்போ அது செஞ்சுவோம். வெயிட் வெயிட். பைனாட் சார், நீ போய் இந்த ரிக்ஷாக்காரனை கூட்டிட்டு வா. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா சார், அந்த ரிக்ஷாக்காரனை கூப்பிடுன்னு சொன்ன உடனே எப்படி முடிக்கலாம் பாருங்க அவன். சர்தான் இன்ஸ்பெக்டர் வேற இவரே பாப்பர் போட்டிருக்க. நீங்க சொன்ன சாட்சி இதுதானா? ஏன்பா இந்த ஆளு இவருடைய வீட்டுக்குள்ள புகுந்து தனியா இருந்தவர் தங்கச்சி கிட்ட தகாத முறையில் நடக்க பலாத்காரம் பண்ணதாக ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த சம்பவம் எல்லாத்தையும் நீ கூட இருந்து பார்த்ததாகவும் சொல்றாங்க. அத பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு? என்னப்பா பேசாம நிக்கிற? உனக்கு ஏதாவது தெரியுமா? சாமி, இத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன நினைச்சுக்கிட்ட? இது போலீஸ் ஸ்டேஷன் ஞாபகம் இருக்கட்டும். கலாட்டாவா பண்றேன். பின்ன என்ன சார், நடந்தது எல்லாத்தையுமே கூட இருந்து பார்த்துக்கிட்டு அப்படின்னு நீ நிறைய சொன்ன. ஓ ஏத்த அப்புறம் இல்லட்டானே. ஆமா சார், இல்லன்னு சொல்லிவிட்டான் சார். ஆமா, இவன் இல்லன்னு சொல்லிவிட்டானே. இப்ப நான் என்ன சார் பண்றது? இப்ப நான் என்னையா பண்றது? ஏன் சார் இப்ப நான் என்ன பண்றது? முதல்ல இந்த இடத்தை விட்டு போறா போதும். போய் ஒரே அக்க போறா போச்சு. ஏன் என்ன நின்றுட்டு இருக்கீங்க? போறியா? போறேன் சார். எனக்கு உலகத்தை புரிஞ்சுக்க முடியல சார். சார், நான் ஒண்ணு சொல்லிட்டு போறேன் சார். என் வயிற்றுச்சலோட சொல்லிட்டு போறேன். இந்த பயல்களை கடவுள் மாட்டார் சார்.